சென்னை நகரின் வழக்கமான பரபரப்பான காலை வேளை அது. கிண்டியின் போக்குவரத்து நெரிசலில் ஈஷாவின் கார் மெல்ல மெல்ல முன்னோக்கி நகர்ந்து கொண்டிருந்தது. மழைக்காலம் என்பதால் சென்னையின் காற்றில் ஒரு இதமான குளிர்ச்சி கலர்ந்திருந்தது. காரின் ஏசியின் குளிர்ந்த காற்றும் எஃப்எம்மில் ஒலித்து கொண்டிருந்த ஏதோ ஒரு பழைய பாடலும் ஈஷாவின் மனதிற்குள் ஒரு தனி அமைதியை தந்து கொண்டிருந்தன. இன்றைய நாள் அவளுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான நாள். கிட்டத்தட்ட 3 வருட இடைவெளிக்கு பிறகு தன்னை மீண்டும் ஒரு முறை நிரூபிக்க வேண்டும் என்ற அசாத்திய துணிச்சலுடனும் பிடிவாதத்துடனும் அவள் டெக்விஷன் இன்னோவேஷன் என்ற கிண்டியில் உள்ள மிகவும் புகழ்பெற்ற ஐடி நிறுவனத்தில் சீனியர் ப்ராஜெக்ட் மேனேஜராக பணியில் சேரவிருந்தாள். 32 வயதை கடந்த ஈஷா பார்ப்பதற்கு மிகவும் அழகானவள், புத்திசாலி, அதே சமயம் முதிர்ந்த மனப்பக்குவம் கொண்ட பெண். அவள் இன்று தனது முதல் நாளுக்காக பிரத்யேகமாக ஃபார்மல் உடையில் தன்னை அலங்கரித்திருந்தாள். உடலில் பேஸ்டல் பீச் நிறத்திலான கிரிப்ஸ் லினன் ஷர்ட், அதற்கு பொருத்தமாக டார்க் நேவி ப்ளூ நிற ஃபார்மல் ட்ரவுசர்ஸ், கால்களில் மேட்சிங் பீச் நிற காலணிகள் அணிந்திருந்தாள். கழுத்தில் ஒரு மெல்லிய பிளாட்டினம் செயினும் ஒரு கையில் ஆப்பிள் வாட்சும் அணிந்திருந்த அவளது தோற்றம் ஒரு கச்சிதமான கார்ப்பரேட் பெண்ணைப் போலவே காட்சியளித்தது. ஆனால் இவை அனைத்தையும் விட மேலோங்கி நின்றது அவளது அசைக்க முடியாத தன்னம்பிக்கைதான். காரை பார்க்கிங்கில் நிறுத்தும்போது அவளுக்கு காலையில் வீட்டிலிருந்து கிளம்பும்போது நடந்த சம்பவம் நினைவுக்கு வந்தது. அவளது கணவன் இளமாறன் எப்போதும் போல அவனது லேப்டாப்பில் மூழ்கி கிடந்தான். ஷேர் மார்க்கெட் ஓப்பன் ஆகும் நேரமாக இருந்தது. இளமாறன் சென்னையில் ஒரு பெரிய போர்ட்ஃபோலியோ மேனேஜர் மற்றும் ட்ரேடர். அவனுக்கென்று சொந்தமாக வாடிக்கையாளர்கள் இருந்தனர். அவன் எப்போதும் எண்களின் உலகிலேயே மூழ்கியிருப்பான். ஈஷா கிளம்பும்போது அவன் அவசரமாக எழுந்திருந்தான். அவளை தன் அருகில் இழுத்து அவளது நெற்றியில் அன்போடு முத்தமிட்டு, ஆல் தி பெஸ்ட் டார்லிங், இன்று உன்னுடைய முதல் நாள், அசத்திவிட்டு வா. மாலையில் நாம் பெசன்ட் நகர் கடற்கரையில் டின்னருக்கு சென்று நன்றாக கொண்டாடுவோம் என்று கூறியிருந்தான். இதை நினைத்து ஈஷாவின் முகத்தில் ஒரு அழகான புன்னகை அரும்பியது. திருமணமாகி 7 வருடங்கள் ஆகியிருந்தன. ஆனால் இளமாறனின் அவள் மீதான அன்பும் அவளை பார்த்து கொள்ளும் விதமும் சற்றும் மாறவில்லை. ஒரு முழுமையான, மகிழ்ச்சியான மற்றும் பாதுகாப்பான குடும்ப வாழ்க்கை தங்களுடையது என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை ஈஷாவுக்கு இருந்தது. ஆனால் சில நேரங்களில் நாம் யாரை கண்ணை மூடிக்கொண்டு நம்புகிறோமோ அவர்களால்தான் வாழ்க்கையின் மிகப்பெரிய வடு உண்டாகிறது. காரை பார்க் செய்துவிட்டு ஈஷா டெக்விஷனின் அந்த வானளாவிய கண்ணாடி கட்டிடத்திற்குள் நுழைந்தாள். லிஃப்ட் மூலம் 10வது மாடியை அடைந்ததும் HR அவளை வரவேற்றார். மிகவும் விசாலமான, பளபளப்பான மற்றும் நவீன வசதிகள் கொண்ட அலுவலகம் அது. சுற்றிலும் ஒரு தனித்துவமான பாசிட்டிவ் எனர்ஜி நிறைந்து காணப்பட்டது. சென்ட்ரலைஸ்ட் ஏசியின் அந்த மெல்லிய சத்தம், காஃபி மிஷினில் இருந்து வெளிவரும் ஃப்ரெஷ் காஃபியின் நறுமணம் மற்றும் லேப்டாப்பில் மக்கள் டைப் செய்யும் சத்தம் என அனைத்தும் ஈஷாவுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு அனுபவிக்க கிடைத்தது. அவளது HR அவளை அவளது கேபினுக்கு அழைத்து சென்று அறிமுகப்படுத்தினார். இதுதான் உங்களின் இடம் ஈஷா. உங்களுடன் இதே பேயில் யாழினி அமர்கிறாள். ஷீ இஸ் யுவர் ஜூனியர் டீம் மெம்பர் அண்ட் அசிஸ்டண்ட். ஈஷா திரும்பி பக்கத்து டெஸ்கை பார்த்தாள். அங்கே ஒரு 24-25 வயது மதிக்கத்தக்க மிகவும் அழகான, மாடர்ன் மற்றும் சுறுசுறுப்பான பெண் அமர்ந்திருந்தாள். அவள் ஒரு ஷார்ட் ஃப்ளோரல் ட்ரெஸ் அணிந்திருந்தாள். தலைமுடியை அழகாக ஃப்ளோ ட்ரை செய்திருந்தாள். அவளது நகங்களில் பிரைட் நியான் நிற நெயில் பெயிண்ட் இருந்தது. அவளிடமிருந்து வந்த ஒரு விலை மதிப்பற்ற வாசனை திரவியத்தின் நறுமணம் அந்த கேபின் முழுவதும் வீசிக்கொண்டிருந்தது. அவள் ஈஷாவை பார்த்ததும் மிகுந்த உற்சாகத்துடன் எழுந்து நின்றாள். அவளது குரல் ஒரு சிறிய பெண் குருவியின் கீச்சொலியைப் போல் இருந்தது. ஹாய் ஈஷா மேம், ஐ எம் யாழினி. வெல்கம் டு டெக்விஷன். நான் உங்களின் ப்ரொஃபைலை லிங்க்டினில் பார்த்திருக்கிறேன். உங்களுடன் பணிபுரிய
நான் மிகவும் ஆவலாக இருக்கிறேன். ஈஷா மிகவும் ப்ரொஃபஷனலாக ஆனால் அன்பான புன்னகையுடன் அவளுக்கு பதிலளித்தாள். ஹாய் யாழினி, ப்ளீஸ் கால் மீ ஈஷா. மேம் எல்லாம் வேண்டாம். அண்ட் ஐ ஆம் எக்ஸைட்டட் டூ. ஈஷா தனது லேப்டாப் பேக்கை டெஸ்கில் வைத்துவிட்டு தன் இடத்தை சரி செய்யத் தொடங்கினாள். யாழினி மிகவும் அரட்டை அடிக்கும் குணம் கொண்டவள். அவள் அலுவலகத்தின் சிஸ்டம், காஃபி எங்கு நன்றாக கிடைக்கும், பாஸின் சுபாவம் எப்படி இருக்கும் என்பது பற்றிய தகவல்களை ஈஷா கேட்காமலேயே தந்து கொண்டிருந்தாள். ஈஷா லேப்டாப் ஆன் ஆகும் வரை காத்திருந்தபோது அவளது பார்வை தற்செயலாக சுற்றிலும் திரும்பியது. யாழினி தன் டெஸ்கை ஒரு கல்லூரி பெண்ணை போல அலங்கரித்திருந்தாள். சிறிய கலர்ஃபுல் ஸ்டிக்கி நோட்ஸ், ஒரு மணி பிளான்ட் செடி மற்றும் அவளது மானிட்டரின் இடது பக்கத்தில் ஒரு பளபளப்பான சில்வர் நிற ஃபோட்டோ ஃப்ரேம் இருந்தது. ஈஷாவின் பார்வை அந்த ஃபோட்டோ ஃப்ரேமின் மேல் விழுந்தது. அங்கேயே நிலைத்து நின்றது. அந்த புகைப்படத்தில் ஒரு அதி அழகான ஆண்மகன் ஒரு அழகான கடற்கரையில் நின்று கொண்டிருந்தான். அவன் டார்க் சார்கோல் கிரே நிற ஷர்ட் அணிந்திருந்தான். அவனது தலைமுடி காற்றில் லேசாக கலைந்திருந்தது. அவனது முகத்தில் ஈஷாவுக்கு மிகவும் பரிச்சயமான அவளது இதய துடிப்பை நிறுத்தக்கூடிய அந்த புன்னகை இருந்தது. அந்த புகைப்படம் வேறு யாருடையதும் அல்ல, அவளது சொந்த கணவன் இளமாறனுடையது. ஈஷாவுக்கு ஒரு நொடி தனக்கு ஏதோ பிரம்மை ஏற்படுகிறதோ என்று தோன்றியது. அவள் கண்களை கசக்கிக் கொண்டு மீண்டும் அந்த புகைப்படத்தை பார்த்தாள். இல்லை, அது பிரம்மை அல்ல, அது இளமாறன்தான். அதே சார்கோல் கிரே ஷர்ட். அதை ஈஷாதான் அவனது கடந்த பிறந்த நாளுக்கு எக்ஸ்பிரஸ் அவென்யூவில் இருந்து வாங்கி கொடுத்திருந்தாள். அவனது கையில் இருந்த அந்த டைட்டனின் கஸ்டம் மேட் வாட்ச் அனைத்தும் அப்படியே இருந்தன. ஈஷாவின் உடலுக்குள் திடீரென ஒரு குளிர்ந்த நடுக்கம் பரவியது. அவளது காலடி நிலம் ஒரே நொடியில் யாரோ பறித்து கொண்டது போல அவளுக்கு தோன்றியது. மூளையில் ஒரு விசித்திரமான மரத்துப்போக செய்யும் அமைதி பரவியது. காதுகளில் அவளது சொந்த இதய துடிப்பின் சத்தம் பலமாக கேட்கத் தொடங்கியது. மூச்சு நெஞ்சிலேயே அடைப்பது போல் இருந்தது. இந்த புகைப்படம் இங்கே ஏன்? யாழினியின் டெஸ்கில் இளமாறன் என்ன செய்கிறான்? இது சாத்தியமே இல்லை. இது வேறு ஏதோ ஒன்றாகத்தான் இருக்கும் என்று எண்ணங்களின் சக்கரம் வேகமாக சுழன்றது. ஈஷாவின் இடத்தில் வேறு ஏதேனும் சாதாரண பெண் இருந்திருந்தால் அங்கேயே கத்தி அழுது ரகளை செய்திருப்பாள். ஆனால் ஈஷா அப்படிப்பட்டவள் அல்ல. அவள் மிகவும் முதிர்ச்சியானவள், அமைதியானவள், ஆபத்து காலத்திலும் புத்தியை நிதானமாக வைத்துக்கொள்ளும் பெண். அவள் தன்னை சமாளித்து கொண்டாள். மேஜைக்கு கீழே அவளது கால்கள் நடுங்கிக் கொண்டிருந்தன. அவள் அதை தரையில் பலமாக அழுத்தி கொண்டாள். தன் முகம் சற்றும் வாடிவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருந்து ஒரு நீண்ட மூச்சை இழுத்து முகத்தில் ஒரு பொய்யான ஆனால் மிகவும் இயல்பான பாவத்தை கொண்டு வந்தாள். தட்ஸ் அ வெரி நைஸ் ஃபோட்டோ ஃப்ரேம் யாழினி, ஈஷா மிகவும் அமைதியான குரலில் கூறினாள். அவளது சொந்த குரலே அவளது காதுகளுக்கு அந்நியமாக தோன்றியது. யாழினி அந்த புகைப்படத்தை பார்த்தாள். அவளது கண்களில் ஒரு அசாத்திய மின்மினியாய் ஒளி வீசியது. அவளது முகத்தில் காதலில் மூழ்கிய ஒரு பெண்ணின் வெட்கம் கலந்த பாவம் அரும்பியது. அவள் மிகவும் அன்போடு அந்த ஃபோட்டோ ஃப்ரேமை தன் விரல்களால் தொட்டு மெய்மறந்து கூறினாள், தேங்க்யூ ஈஷா, ஹீ இஸ் மை பாய் ஃப்ரெண்ட், மை லைஃப். ஈஷாவின் இதயத்தில் யாரோ பழுக்க காய்ச்சிய இரும்பு கம்பியை இறக்கியது போன்ற வேதனை உண்டானது. பாய் ஃப்ரெண்ட் என்ற வார்த்தை அவளது காதுகளில் எதிரொலித்தது. ஆனால் அவள் முகத்தில் ஒரு சிறு கோட்டை கூட மாறவிடவில்லை. அவள் லேப்டாப் ஸ்க்ரீனை பார்த்து கொண்டே மிகவும் இயல்பாக அரட்டை அடிப்பது போல கேட்டாள், ஓ வாவ், ஹீ லுக்ஸ் வெரி ஹேண்ட்ஸம். என்ன பெயர் அவனுக்கு? எவ்வளவு நாட்களாக நீங்கள் ஒன்றாக இருக்கிறீர்கள்? அவன் பெயர் இளமாறன். நாங்கள் இப்போது கிட்டத்தட்ட 3 வருடங்களாக ஒன்றாக இருக்கிறோம். 3 வருடங்கள் எப்படி போயின என்றே தெரியவில்லை. அவன் என் மேல் மிகுந்த அக்கறை காட்டுகிறான். யாழினி கனவுலக குரலில் கூறிக்கொண்டிருந்தாள். 3 வருடங்கள். ஈஷாவின் மனதில் ஒரு பெரிய எண்ணப்புயல் உருவானது.
கடந்த 3 வருடங்களாக அவளது கணவன் அவளை இருட்டில் வைத்திருந்தான். எந்த இளமாறன் அவளது மடியில் படுத்துக்கொண்டு எதிர்கால கனவுகளை வடித்தானோ அதே இளமாறன்தான் இந்த 24 வயது பெண்ணுக்கு காதல் ராகம் பாடிக்கொண்டிருந்தான். ஈஷாவின் உடல் கோபத்தால் கொதித்தது. ஆனால் அவள் தன்னை எப்படியோ கட்டுப்படுத்தி கொண்டாள். கிரேட், இளமாறன் என்ன செய்கிறான்? ஈஷா ஒரு திறமையான வழக்கறிஞரைப் போல தகவல்களை திரட்டத் தொடங்கினாள். அவன் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் அண்ட் ட்ரேடிங் பிஸ்னஸ் செய்கிறான். மிகவும் பிஸியாக இருப்பான். சென்னையின் டாப் கிளையண்ட்ஸ் அவனுடையவர்கள். ஷேர் மார்க்கெட் என்றால் அவனுக்கு 2வது காதல். முதல் காதல் நான்தான். யாழினி சிரித்துக்கொண்டே கூறினாள். ஈஷா, உனக்கு தெரியுமா, இந்த வருட இறுதியில் நாங்கள் திருமணம் செய்து கொள்ளப் போகிறோம். ஹீ ப்ரொப்போஸ்ட் மீ லாஸ்ட் மந்த். அவன் இப்போது செட்டிலாக வேண்டும் என்று கூறினான். ஈஷா, உனக்கு தெரியுமா, அவன் எப்போதும் கூறுவான், அவனது குடும்பத்தினர் வெளிநாட்டில் வசிக்கிறார்கள், அவனுக்கு பிரைவசி பிடிக்கும் என்று. அதனால் நான் ஒருபோதும் அதிகமாக விசாரித்ததில்லை. செட்டிலாக வேண்டும். ஈஷாவின் மனதில் கோபத்தின் எரிமலை வெடித்தது. ஏற்கனவே 7 வருடங்களாக செட்டில் ஆகியிருக்கும் ஒரு மனிதன் இந்த பெண்ணுக்கு புதிய கனவுகளை காட்டிக் கொண்டிருந்தான். ஈஷாவின் கண்களுக்கு முன்னால் இளமாறனின் அந்த லேட் நைட் கிளையண்ட் மீட்டிங்குகள், அவனது பிஸ்னஸ் டூர்கள் மற்றும் மார்க்கெட் கிராஷ் ஆகிவிட்டது என்று சொன்ன சாக்குப்போக்குகள் அனைத்தும் ஒன்றன் பின் ஒன்றாக சினிமா ரீல் போல ஓடின. இப்போது அவளுக்கு புரிந்தது, அந்த இரவுகளில் இளமாறன் எங்கு இருந்தான் என்று. அவன் அவளுடன் செலவிட வேண்டிய நேரத்தை இந்த யாழினிக்கு கொடுத்து கொண்டிருந்தான். ஈஷா யாழினிக்கு சந்தேகம் வராதபடி ஒரு வார்த்தையை கூட தவறாக உச்சரிக்கவில்லை. கங்க்ராச்சுலேஷன்ஸ் யாழினி, ஐ எம் ரியலி ஹாப்பி ஃபார் யூ. புதிய வாழ்க்கைக்கு வாழ்த்துக்கள். ஈஷா வறண்ட புன்னகையுடன் கூறிவிட்டு தன் கவனத்தை மீண்டும் லேப்டாப் ஸ்க்ரீன் பக்கம் திருப்பினாள். ஸ்க்ரீனில் எதுவும் இல்லை. ஈஷாவின் கண்களில் தேங்கியிருந்த ஆனால் வெளியே வராத கண்ணீர் அவளது பார்வையை மங்கலாக்கியது. அவளது உடலின் ஒவ்வொரு அணுவும் கோபத்தாலும் துக்கத்தாலும் எரிந்தது. 7 வருட நம்பிக்கை ஒரே நொடியில் மண்ணோடு மண்ணானது. ஆனால் ஈஷா முடிவு செய்திருந்தாள், அவள் இனி அழப்போவதில்லை. இளமாறன் அவளது முதுகில் குத்தியிருந்தான். இப்போது அவனுக்கு அவனது இடத்தை காட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. மதியம் 12 மணி ஆகியிருந்தது. அலுவலக பணிகள் விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருந்தன. அப்போது ஈஷாவின் ஃபோனில் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பாப்பப் ஆனது. அது இளமாறனுடையது. பேபி, முதல் நாள் எப்படி போகிறது? மிஸ்ஸிங் யூ. ஈஷா அந்த மெசேஜை வாசித்து கொண்டிருந்த அதே நேரத்தில் அவளது அருகில் அமர்ந்திருந்த யாழினியின் ஃபோனிலும் ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒலித்தது. யாழினி ஃபோனை பார்த்தாள். அவளது முகத்தில் வெட்க புன்னகை வர அவள் மிகவும் வேகமாக ரிப்ளை டைப் செய்யத் தொடங்கினாள். ஈஷா யாழினியின் ஃபோனை தன் ஓரக்கண்ணால் பார்த்தாள். ஸ்க்ரீனில் மின்னி மறைந்த பெயர் மை இளமாறன். ஈஷா தன் ஃபோனை திருப்பி டெஸ்கில் வைத்தாள். அவளது கண்களில் இப்போது கண்ணீர் இல்லை, மாறாக ஒரு பயங்கரமான பழிவாங்கலின் குளிர்ந்த கோபத்தின் பொறி பறந்தது. ஆட்டம் இப்போது தொடங்கிவிட்டது. ஈஷா இந்த ஆட்டத்தில் தோற்க ஒருபோதும் தயாராக இல்லை. மாலை 6:30 மணி ஆகியிருந்தது. கிண்டியின் அந்த வானளாவிய கட்டிடங்களில் இருந்து வெளியேறும் கார்களின் நீண்ட வரிசை நின்றிருந்தது. ஈஷா தன் காரை பார்க்கிங்கில் இருந்து வெளியே எடுத்து சென்னையின் டிராஃபிக்கில் கலந்தாள். வழக்கமாக அவளுக்கு இந்த டிராஃபிக் என்றால் மிகுந்த வெறுப்பு ஏற்படும். மணிக்கணக்கில் கிளட்ச் மற்றும் பிரேக் அமுக்கி அவளுக்கு எரிச்சல் வரும். ஆனால் இன்று அவளுக்கு இந்த டிராஃபிக்கும் இந்த இரைச்சலும் அவளது உள்மன போராட்டத்திலிருந்து அவளை காப்பாற்றும் ஒரு கேடயமாக தோன்றியது. காரில் முழு அமைதி நிலவியது. அவள் வழக்கம்போல் எஃப்எம் ஆன் செய்யவில்லை, யாருக்கும் ஃபோன் செய்யவில்லை, சுற்றியிருந்த கார்களின் ஹார்ன் சத்தத்தை கூட கவனிக்கவில்லை. அவளது கண்கள் ரோட்டில் இருந்தன. ஆனால் அவளது மனமோ டெக்விஷன் அலுவலகத்தில் யாழினியின் டெஸ்கில் இருந்த அந்த சில்வர் ஃபோட்டோ ஃப்ரேமை சுற்றியே வட்டமடித்து கொண்டிருந்தது. 3 வருடங்கள்
இந்த 2 வார்த்தைகளும் ஒரு கூர்மையான ரம்பத்தைப் போல அவளது மூளையை அறுத்து கொண்டிருந்தன. 36 மாதங்கள், 1000க்கும் மேற்பட்ட நாட்கள். இவ்வளவு பெரிய காலத்தை ஒரு மனிதன் தன் சொந்த வீட்டில் ஒரே கூரையின் கீழ் வாழ்ந்து கொண்டு எப்படி இரட்டை வாழ்க்கை வாழ முடியும்? அதுவும் யாருக்காக அவள் தன் கேரியரில் பிரேக் எடுத்தாளோ, அவனது ட்ரேடிங் மற்றும் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸ் சென்னையில் நிலைபெற வேண்டும் என்பதற்காக உழைத்தாளோ, அவனா இப்படி செய்தான்? இதை நினைக்கும்போது அவளது உடலே கொதித்தது. இரவு 8 மணி ஆகியிருந்தது. ஈஷாவின் கார் மேடவாக்கத்தில் உள்ள அவளது ஆடம்பர சொசைட்டியின் பார்க்கிங்கில் வந்து நின்றது. லிஃப்டில் 15வது மாடிக்கு செல்லும்போது ஈஷா லிஃப்டில் இருந்த கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்தாள். முகத்தில் சோர்வு தெளிவாக தெரிந்தது. ஆனால் கண்களில் ஒரு பயங்கரமான மரத்துப்போன அமைதி இருந்தது. பையிலிருந்து சாவியை எடுத்து வீட்டின் கதவை திறந்தாள். வாசலில் காலடி வைத்ததும் வீட்டில் இருக்கும் அந்த பரிச்சயமான நறுமணம் அவளது நாசியில் நுழைந்தது. இளமாறனும் அவளும் சேர்ந்து மிகவும் ஆசையாக தங்களின் வேர்வை சிந்திய பணத்தில் அலங்கரித்த வீடு அது. இத்தாலியன் மார்பிள் தரை, சுவரில் மாட்டப்பட்டிருந்த விலை மதிப்பற்ற மற்றும் அரிய பெயிண்டிங்குகள், லிவிங் ரூமில் இருந்த அந்த பெரிய சாம்பல் நிற இத்தாலிய சோஃபா மற்றும் டிவி யூனிட்டில் வைக்கப்பட்டிருந்த அவர்களின் திருமண ஐரோப்பா பயணத்தின் பல சிரித்த புகைப்படங்கள். நேற்று வரை இந்த வீடு ஈஷாவுக்கு அவளது சொர்க்கமாக இருந்தது. ஆஃபீஸ் அல்லது வேலை சோர்வுக்கு பிறகு அவள் நிம்மதி பெருமூச்சு விடும் இடமாக இந்த வீடு இருந்தது. ஆனால் இன்று இவை அனைத்தும் அவளுக்கு ஒரு பெரிய நாடகத்தின் செட் போல தோன்றியது. முக்கிய நாயகனே பொய்யானவனாக இருக்கும் ஒரு செட். அங்கே சக நாயகிக்கு உண்மை தெரியவே இல்லை. வீட்டில் இருக்கும் ஒவ்வொரு பொருளும் அவளுக்கு இளமாறனின் பொய்க்கு சாட்சி சொல்வது போல தோன்றியது. அந்த மூலையில் இருக்கும் காஃபி டேபிள், அங்கே அமர்ந்துதான் அவன் எதிர்கால குழந்தைகளின் கனவுகளை வடித்திருந்தான். அந்த பால்கனி ஊஞ்சல், அங்கேதான் அவன் அவளை கெட்டியாக கட்டியணைத்து மணிக்கணக்கில் அரட்டை அடிப்பான். எல்லாம் பொய். ஈஷா மெதுவாக காலடி எடுத்து வைத்து பெட்ரூமிற்குள் சென்றாள். அவள் தன் லேப்டாப் பேக்கை ஒருபுறம் வைத்துவிட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிளின் பெரிய கண்ணாடியின் முன்னால் போய் நின்றாள். கண்ணாடியில் தன் சொந்த கண்களை பார்க்கும்போது அவளது பார்வை தானாகவே அவளது கழுத்தில் இருந்த மாங்கல்யத்தின் மேல் விழுந்தது. கருப்பு மணிகளின் அந்த 2 சரடுகளும், நடுவில் இருந்த அந்த 2 தங்க வட்டுகளும். இந்த திருமண முறைப்படி நெருப்பின் சாட்சியாக 7 அடிகள் எடுத்து வைக்கும்போது இளமாறன் அவளது கழுத்தில் இந்த மாங்கல்யத்தை கட்டியிருந்தான். அந்த கணத்தில் ஐயர் மந்திரங்களை ஓதும்போது கூறிய அர்த்தம் அவளுக்கு இன்று அப்படியே நினைவுக்கு வந்தது. இது வெறும் ஆபரணம் அல்ல ஈஷா, இது உன் மீதான நம்பிக்கை, மரியாதை மற்றும் ஆயுள் முழுமைக்குமான துணையின் வாக்குறுதி என்று அவன் அன்று கூறினான். ஈஷா நடுங்கும் கைகளால் அந்த மாங்கல்யத்தை தொட்டாள். அந்த 2 தங்க வட்டுகளும் அவளது கழுத்தை நெரிக்கும் தூக்கு கயிறு போல அவளுக்கு கனமாக தோன்றின. என்ன அர்த்தம் இருக்கிறது இப்போது இந்த வாக்குறுதிகளுக்கு? அவளது மனதில் ஒரு மிகுந்த வேதனை தரும் எண்ணம் மின்னலாய் வெட்டியது. நெருப்பின் சாட்சியாக 7 ஜென்மங்களுக்கும் உடன் வருவதாகவும் ஒருவருக்கொருவர் உண்மையாக இருப்பதாகவும் சத்தியம் செய்த மனிதன் கடந்த 3 வருடங்களாக வேறு ஒரு பெண்ணின் காதலில் விழுந்திருந்தான். அவளுக்கு திருமண வாக்குறுதிகளை கொடுத்து கொண்டிருந்தான். அவளுடன் எதிர்காலத்தை திட்டமிட்டு கொண்டிருந்தான். ஒரே நேரத்தில் 2 பெண்களுக்கு பொய்யான கனவுகளை காட்டி அவன் தன் பசியையும் தன் அகங்காரத்தையும் தீர்த்து கொண்டிருந்தான். அவளது கண்களின் ஓரங்கள் நனைந்தன. தொண்டையில் அடைத்த துக்கத்தை அவளால் விழுங்க முடியவில்லை. ஒருபுறம் 7 வருட மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை, மறுபுறம் 3 வருட பயங்கரமான நம்பிக்கை துரோகம். இந்த 2 உண்மைகளுக்கு இடையே அவள் நின்றிருந்தாள். ஆனால் அடுத்த கணமே அவள் கண்களை கெட்டியாக மூடிக்கொண்டு ஒரு நீண்ட மூச்சை இழுத்தாள். இல்லை ஈஷா, அழக்கூடாது. உன்னுடைய கண்களில்
கண்ணீர் இந்த ஏமாற்று வேலைக்கான விலையாக இருக்க முடியாது. அவள் தனக்குத்தானே உறுதியாக கட்டளையிட்டு கொண்டாள். அவள் கண்களை திறந்தபோது உள்ளிருந்த ஈரம் மறைந்து அங்கே ஒரு குளிர்ந்த உணர்ச்சியற்ற பார்வை வந்திருந்தது. அது இப்போது நீதியையும் பழிவாங்கலையும் மட்டுமே தேடும் பார்வை. இரவு 11 மணி ஆகியிருந்தது. ஈஷா தனக்காக காஃபி தயாரித்து கொண்டு சோஃபாவில் அமர்ந்து லேப்டாப்பில் ஏதோ வேலை செய்வது போல காட்டிக் கொண்டிருந்தாள். அதற்குள் கதவின் பூட்டில் சாவி சுழலும் சத்தம் கேட்டது. இளமாறன் வந்திருந்தான். அவன் வீட்டிற்குள் வந்தான். எப்போதும் போல அவனது உடலில் அதே டார்க் ப்ளூ நிற ஃபார்மல் சூட், டை சற்றே தளர்த்தப்பட்டிருந்தது. கையில் இருந்த பிரீஃப் கேஸை கனமாக இருப்பது போல் கீழே வைக்கும் விதம், முகத்தில் வேலையின் சோர்வை காட்டும் அச்சு அசலான பாவனைகள் மற்றும் உதடுகளில் அதே புன்னகை. அது இப்போது ஈஷாவுக்கு மிகவும் விஷமயமாகவும் அருவருப்பாகவும் தோன்றியது. ஹாய் டார்லிங், ஐ எம் ஸோ சாரி. இன்று மிகவும் லேட்டாகிவிட்டது. அவன் லேப்டாப் பேக்கை சோஃபாவில் போட்டுக்கொண்டே கூறிவிட்டு ஈஷாவின் அருகில் வந்தான். அவன் கீழே குனிந்து அவளது நெற்றியில் ஒரு முத்தம் கொடுத்தான். ஈஷாவின் உடலில் உண்மையிலேயே சிலிர்ப்பு ஏற்பட்டது. அவளுக்கு அவனை அங்கேயே தள்ளிவிட வேண்டும் என்று தோன்றியது. அவனது கன்னத்தில் அரைந்து கேட்க வேண்டும் என்று தோன்றியது, யார் அந்த யாழினி என்று. ஆனால் அவள் முகத்தில் மிகவும் அமைதியான, அன்பான மற்றும் அக்கறையான பாவனைகளை கொண்டு வந்தாள். அவளது இந்த நடிப்பு திறனை கண்டு அவளுக்கே ஆச்சரியமாக இருந்தது. இட்ஸ் ஓகே இளமாறன், மிகவும் சோர்ந்து போயிருப்பாய். நாள் எப்படி போனது? சாப்பிடுகிறாய் தானே? நான் தட்டி எடுத்து வைக்கிறேன். அவள் மிகவும் இயல்பாக அக்கறை காட்டும் ஒரு மனைவியைப் போல கேட்டாள். இல்லை ஈஷா, வேண்டாம், நான் சாப்பிட்டு விட்டேன். பெசன் நகரில் ஒரு முக்கியமான கிளையண்டுடன் மீட்டிங் இருந்தது அல்லவா? அங்கேயே டின்னர் முடிந்தது. இந்த ஆட்கள் வேலையின் பெயரால் நிறைய நேரத்தை சாப்பிட்டு விடுகிறார்கள். மார்க்கெட்டின் புதிய போர்ட்ஃபோலியோ மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை டிஸ்கஸ் செய்யும்போது நேரம் போனதே தெரியவில்லை. இளமாறன் மிகவும் சாதுரியமாக பொய் பேசிக் கொண்டிருந்தான். பேசும்போது அவன் ஈஷாவின் கண்களை நேருக்கு நேர் பார்த்து பேசினான். அவனது முகத்தில் ஒரு கோடு கூட மாறவில்லை. இந்த தன்னம்பிக்கை ஒரு பழகிப்போன பொய்யனிடம் மட்டுமே இருக்க முடியும். ஈஷா அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். அவனது பாடி லாங்குவேஜ், அவனது கண்கள், அவனது சைகைகள் அனைத்தும் முற்றிலும் நார்மலாக இருந்தன. எவ்வளவு பழகியவன் போல, எவ்வளவு எளிதாக பொய் சொல்கிறான் இந்த மனிதன். ஈஷாவின் மனதில் எண்ணங்களின் புயல் வீசியது. நேற்று வரை அவள் அவனது ஒவ்வொரு வார்த்தையையும் கண்ணை மூடிக்கொண்டு நம்பியிருந்தாள். ஆனால் இன்று அவளுக்கு அந்த வார்த்தைகளுக்குள் இருக்கும் இருட்டு தெரிந்தது. யாழினி காலையிலேயே அவளிடம் மிகுந்த உற்சாகத்துடன் கூறியிருந்தாள், இளமாறன் இன்று மாலை அவளை சந்திக்க வரப்போகிறான் என்றும் அவர்கள் திருமணம் மற்றும் புதிய வீட்டை பற்றி திட்டமிடப் போகிறார்கள் என்றும். ஆனால் இங்கே இந்த மனிதன் கிளையண்ட் மீட்டிங் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி என்ற மிகவும் ப்ரொஃபஷனலான சாக்குப்போக்கை கூறிக்கொண்டிருந்தான். ஓ அப்படியா, பரவாயில்லை, உன்னுடைய பிஸ்னஸ் ஆயிற்றே, புதிய கிளையண்ட்டுகளை பெற உழைக்கத்தான் வேண்டும். ஈஷா மிகவும் இனிமையான குரலில் கூறினாள். நீ ஃப்ரெஷ்ஷாகி வா, நான் காஃபி தருகிறேன். இளமாறனுக்கு அவளது நடத்தையில் எந்த மாற்றமும் தெரியவில்லை. அவனது வழக்கமான லேட் நைட் அட்வைஸை அவள் எப்போதும் போல ஏற்றுக்கொண்டாள் என்று அவன் நினைத்தான். அவன் பெட்ரூமில் ஃப்ரெஷ்ஷாகி வந்தான். சிறிது நேரம் டிவி பார்த்துவிட்டு இருவரும் தூங்க சென்றனர். இளமாறனுக்கு படுத்தவுடனே தூக்கம் வந்துவிட்டது. அவன் மிகவும் அமைதியாக நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தான். நெஞ்சில் கையை வைத்துக்கொண்டு ஒரு அப்பாவியைப் போல. 2 பெண்களின் வாழ்க்கையோடு இவ்வளவு பெரிய விளையாட்டை விளையாடிய ஒரு மனிதனுக்கு இவ்வளவு அமைதியான தூக்கம் எப்படி வர முடியும் என்று ஈஷாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இரவு 2 மணி ஆகியிருந்தது. பெட்ரூமில் ஏசியின் மெல்லிய சத்தமும் இளமாறனின் சீரான மூச்சுக்காற்றின் சத்தமும் மட்டுமே எதிரொலித்து கொண்டிருந்தது. ஜன்னல் வழியே வந்த நிலவின்
மங்கலான வெளிச்சத்தில் ஈஷாவின் கண்கள் அகலத் திறந்திருந்தன. அவள் கூரையை நோக்கி வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். இப்போது நேரம் வந்திருந்தது. முதல் மற்றும் மிக முக்கியமான படியை எடுத்து வைக்க வேண்டிய நேரம். வெறும் சந்தேகமும் யாழினியின் பேச்சும் மட்டும் போதாது. அவளுக்கு வலுவான ஆதாரங்கள் தேவைப்பட்டன. ஈஷா மிகவும் மெதுவாக தன் மீதிருந்த போர்வையை விலக்கினாள். கட்டிலில் இருந்து ஒரு சிறு சத்தம் கூட வரக்கூடாது என்பதில் கவனமாக இருந்து கீழே இறங்கினாள். அவளது வெறும் கால்கள் தரையில் நடக்கும்போது எந்த ஒரு சத்தத்தையும் எழுப்பவில்லை. அவள் மெல்ல பெட்ரூமிற்கு வெளியே வந்து லிவிங் ரூமிற்கு சென்றாள். லிவிங் ரூம் இருட்டாக இருந்தது. ஒரு மூலையில் இருந்த நாற்காலியில் இளமாறன் அவனது சூட் மற்றும் பேண்டை வீசியிருந்தான். அவளது இதயத் துடிப்பு மிகுந்த அளவில் அதிகரித்திருந்தது. தொண்டை வறண்டிருந்தது. அவன் திடீரென எங்கிருந்தாவது வெளியே வந்துவிட்டான். அவன் தன் பாக்கெட்டுகளை சோதனையிடுவதை பார்த்துவிட்டான். இந்த பயம் அவளை உலுக்கியது. ஆனால் உள்ளிருந்த நெருப்பும் உண்மையை கண்டறியும் பசியும் அந்த பயத்தை விட பெரிதாக இருந்தது. அவள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இளமாறனின் கோட்டை கையில் எடுத்தாள். கோட்டை கையில் எடுத்தவுடனே அதிலிருந்து ஒரு விலை மதிப்பற்ற மற்றும் விசித்திரமான வாசனை, திரவியத்தின் மெல்லிய வாசனை அவளது நாசியில் நுழைந்தது. இந்த வாசனை இளமாறனின் வழக்கமான வாசனை திரவியம் அல்ல என்பது உறுதி. இது அதே ஃப்ளோரல் நறுமணம். இதுதான் இன்று காலை அலுவலகத்தில் யாழினியின் உடலில் இருந்து வீசிக்கொண்டிருந்தது. ஈஷா கண்களை மூடினாள். கோபத்தால் அவளது கண்கள் பலமாக இறுகின. அவளது நகங்கள் அவளது உள்ளங்கையையே குத்தின. அவள் தன்னை சமாளித்து கொண்டு கோட்டின் பாக்கெட்டுகளை சோதிக்கத் தொடங்கினாள். வலது பாக்கெட் காலியாக இருந்தது. இடது பாக்கெட்டில் சில மின்ட் மிட்டாய்களும் காரின் கூடுதல் சாவியும் இருந்தன. அவளது படபடப்பு அதிகரித்தது. அதன் பிறகு அவள் கோட்டின் உள்ளே இருந்த இரகசிய பாக்கெட்டை சோதித்தாள். அங்கே அவளது விரல்கள் ஒரு மடிக்கப்பட்ட காகிதத்தை தொட்டன. அவள் அதை மெதுவாக வெளியே எடுத்தாள். அது ஒரு ரெஸ்டாரண்டின் பில் காகிதம். ஈஷா மொபைலின் ஃப்ளாஷ் லைட்டை மிகவும் மங்கலாக வைத்து அந்த பில்லின் மேல் அடித்தாள். பில்லில் மிக மேலே தடித்த எழுத்துக்களில் ஒரு ரெஸ்டாரண்டின் பெயர் அச்சிடப்பட்டிருந்தது. லிட்டில் இட்டாலி ரெஸ்டாரண்ட், பெசன்ட் நகர். இது சென்னையில் உள்ள ஒரு மிகவும் விலை உயர்ந்த பிரைவேட் மற்றும் கப்பல் ஃப்ரெண்ட்லி ரெஸ்டாரண்ட் ஆகும். அங்கே டேபிள் கிடைப்பதற்கே பெரிய செல்வாக்கு வேண்டும். ஈஷாவின் பார்வை வேகமாக பில்லின் கீழ் பகுதிக்கு சென்றது. தேதி இன்றையதே. நேரம் இரவு 9:45. ஆர்டர் செய்த விவரங்களை வாசிக்கும்போது அவளது கண்கள் விரிந்தன. 2 கிளாஸ் விலைமதிப்பற்ற ஃப்ரெஞ்ச் ஷாம்பைன், ட்ரஃபிள் மஷ்ரூம் பாஸ்தா மற்றும் ஒரு ஹாட் ஷேக் ரெட் வெல்வெட் பேஸ்ட்ரி. கீழே பில்லின் மொத்த தொகை 12,500 ரூபாய். அவள் அந்த பில்லில் இருந்த டேபிள் ஃபார் 2 என்ற வார்த்தையை வாசித்ததும் அவளது தலைக்கே கிறுகிறுப்பு வந்தது. இளமாறன் சில மணி நேரங்களுக்கு முன்பு அவளிடம் கூறிக்கொண்டிருந்தான். அவன் கிளையண்டுடன் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி டிஸ்கஸ் செய்து கொண்டிருந்தான் என்று. ஆனால் உண்மையில் அவன் பெசன்ட் நகரின் ஒரு மிகவும் ரொமான்டிக் ரெஸ்டாரண்டில் யாழினியுடன் ஷாம்பெயின் குடித்து கொண்டிருந்தான். அவளுக்கு ஹார்ட் ஷேப் பேஸ்ட்ரி ஊட்டிவிட்டு எதிர்கால கனவுகளை காட்டிக் கொண்டிருந்தான். எந்த ஒரு கிளையண்ட் மீட்டிங்கிலும் ஹார்ட் ஷேப் பேஸ்ட்ரி ஆர்டர் செய்ய மாட்டார்கள் என்பதை புரிந்து கொள்ளும் அளவுக்கு ஈஷா புத்திசாலிதான். ஈஷாவின் கைகளில் அந்த பில் காகிதம் நடுங்கிக் கொண்டிருந்தது. கண்ணிலிருந்து ஒரு சூடான கண்ணீர் துளி நழுவி அந்த பில்லின் மேல் விழுந்தது. இந்த பில் வெறும் ஒரு காகித துண்டு அல்ல. அது அவளது 7 வருட நம்பிக்கையின் சிதையின் மேல் இருந்த சாம்பல். அவள் அந்த பில்லை மிகவும் கவனமாக மீண்டும் அதே மடிப்பில் மடித்து கோட்டின் பாக்கெட்டில் எப்படி இருந்ததோ அதே போல துல்லியமாக இருந்த இடத்திலேயே வைத்தாள். அவள் அங்கிருந்து எழுந்து லிவிங் ரூமை ஒட்டி இருந்த பால்கனிக்கு வந்தாள். முன்னால் ஒட்டுமொத்த மேடவாக்கம் சொசைட்டியின் அமைதியான கட்டிடங்களும்
அதற்கும் அப்பால் பறந்திருந்த சென்னை நகரமும் தெரிந்தது. இரவின் குளிர்ந்த காற்றின் தென்றல் அவளது முகத்தை தொட்டு சென்றது. ஈஷா ஆகாயத்தை பார்த்தாள். அவளது கண்களின் கண்ணீர் இப்போது முழுமையாக உலர்ந்திருந்தது. அவளது மனம் இப்போது ஒரு குளிர்ந்த பனிக்கட்டியைப் போல ஆகியிருந்தது. அதில் உணர்வுகளுக்கு இடமே இல்லை. நீ மிகப்பெரிய தவறை செய்துவிட்டாய் இளமாறன். நீ என் நம்பிக்கையை மட்டும் உடைக்கவில்லை, என் அஸ்திவாரத்தை, என் புத்திசாலித்தனத்தை அவமதித்து விட்டாய். அவள் தன் மனதிற்குள் மிகவும் ஆக்ரோஷமாக கூறினாள். நீ உன்னுடைய பொய்யான கோட்டையை மிக சாதுரியமாக கட்டியிருக்கலாம். ஆனால் இப்போது அந்த கோட்டையை வேரோடு எப்படி அழிப்பது என்பதை நான் தீர்மானிப்பேன். இனி கண்ணீர் இல்லை, இனி ஆதாரங்கள் மட்டுமே பேசும். ஈஷா தன் மாஸ்டர் பிளானை தீட்டத் தொடங்கியிருந்தாள். நாளைய காலை அவளுக்கு வெறும் ஒரு புதிய நாளாக இருக்கப் போவதில்லை. மாறாக அது அவளுக்கும் இளமாறனுக்கும் இடையேயான இந்த மறைமுகப் போரின் முதல் நாளாக இருக்கப் போகிறது. அங்கே அவளுக்கு இளமாறனின் உண்மையான முகத்தை கொண்டு வருவதற்கு வெறும் உணர்வுகள் மட்டும் போதாது, சட்டம் மற்றும் பணத்தின் மொழியையும் பேச வேண்டியிருந்தது. அவள் மிகவும் அமைதியாக மீண்டும் பெட்ரூமிற்கு சென்று இளமாறனின் அருகில் படுத்து கொண்டாள். நாளைய யுத்தம் மிகவும் பெரியது. அதற்காக அவள் தன் புத்தியை கூர்மையாகவும் மனதை கல்லை போலவும் உறுதியாக வைத்திருக்க வேண்டியிருந்தது. மறுநாள் விடிந்தது. இரவு முழுவதும் கண் மூடவில்லை என்றாலும் ஈஷாவின் முகத்தில் சோர்வு இல்லை. மாறாக ஒரு அபூர்வமான நிழல் ஆடியது. காலையில் இளமாறன் எப்போதும் போல அவனது ட்ரேடிங் டெர்மினல்ஸ் மற்றும் லேப்டாப் உலகத்தில் பிஸியாக இருந்தான். காலை 9 மணிக்கு ஷேர் மார்க்கெட் ஓப்பன் ஆவதற்கு முன்பான அவனது அந்த அவசர பரபரப்பு, கிளையண்டுகளின் ஃபோன் கால்கள், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டியின் டார்கெட்டுகளை தீர்மானிக்கும் அவசரம் என அனைத்தையும் ஈஷா அமைதியாக பார்த்து கொண்டிருந்தாள். தினமும் காலையில் மிகுந்த பெருமிதத்துடன் கணவனை பார்க்கும் ஈஷா இன்று மட்டும் ஒரு குற்றவாளியை பார்ப்பது போல அவனது ஒவ்வொரு அசைவையும் குறித்து கொண்டிருந்தாள். இளமாறன் 10:30 மணிக்கு ஆஃபீஸிற்கு புறப்பட்டு சென்றான். ஈஷா சிக்லீவ் போட்டுவிட்டு அலுவலகத்திற்கு லீவ் எடுத்தாள். அவளுக்கு இன்று ஒரு மிக முக்கியமான நபரை சந்திக்க வேண்டியிருந்தது. மதியம் 12 மணியளவில் ஈஷா அடையாறில் உள்ள ஒரு மிகவும் அமைதியான மற்றும் நேர்த்தியான கஃபேவிற்கு சென்றாள். அங்கே அவளது நெருங்கிய தோழி கல்கி ஏற்கனவே அவளுக்காக காத்து கொண்டிருந்தாள். கல்கி சென்னையில் உள்ள ஃபேமிலி கோர்ட் மற்றும் கார்ப்பரேட் லாவில் ஒரு மிகவும் புகழ்பெற்ற, புத்திசாலி மற்றும் வெளிப்படையாக பேசும் வழக்கறிஞர். அவளது ஆளுமை ஒரு கூர்மையான வாளை போலிருந்தது. உடலில் ஒரு கிரிப்ஸ் காட்டன் புடவை, நெற்றியில் ஒரு சிறிய பொட்டு மற்றும் கண்களில் கண்ணாடி. ஈஷா கல்கியின் முன்னால் போய் அமர்ந்ததும் எந்த ஒரு நேரத்தையும் வீணடிக்காமல் முந்தைய நாள் நடந்த ஒட்டுமொத்த சம்பவத்தையும், யாழினியின் டெஸ்கில் இருந்த புகைப்படம், அவளது பேச்சு மற்றும் இரவில் இளமாறனின் கோட்டில் கிடைத்த பெசன்ட் நகர் ரெஸ்டாரண்டின் பில் என அனைத்தையும் தெளிவாக ஒரே மூச்சில் கூறி முடித்தாள். கல்கி இவை அனைத்தையும் மிகவும் அமைதியாக கேட்டுக்கொண்டாள். அவளது முகத்தில் எந்த ஒரு அதிர்ச்சியோ அல்லது விசித்திரமான பாவனையோ இல்லை. அவள் காஃபியை ஒரு மடக்கு குடித்துவிட்டு மிகவும் ப்ரொஃபஷனலாக, அதே சமயம் அக்கறை காட்டும் ஒரு தோழியின் குரலில் கூறினாள். ஈஷா, எனக்கு உன்னை நினைத்தால் மிகவும் வருத்தமாக இருக்கிறது. ஆனால் சென்னை ஃபேமிலி கோர்ட்டில் நான் இப்படிப்பட்ட கேஸ்களை தினமும் பார்க்கிறேன். இப்போது முதல் மற்றும் மிக முக்கியமான விஷயம், அழுவது, கோபப்படுவது அல்லது அவனிடம் நியாயம் கேட்பதை உடனடியாக நிறுத்து. எமோஷனல்ஸை ஒருபுறம் வை. சட்ட ரீதியாக பார்த்தால் இது வெறும் ஏமாற்று வேலை மட்டுமல்ல. இது ஒரு பெரிய ஃபினான்ஷியல் ஃப்ராட் கேஸாக மாறலாம். ஈஷா சற்றே குழம்பினாள். ஃபினான்ஷியல் ஃப்ராட் என்றால் என்ன கல்கி? கல்கி தன் கண்ணாடியை சற்றே மேலே தள்ளி அசல் பாணியில் வெளிப்படையாக விளக்கத் தொடங்கினாள்.
பார் ஈஷா, இளமாறன் ஒரு போர்ட்ஃபோலியோ மேனேஜர் மற்றும் ட்ரேடர். அவனுக்கு பணத்தின் விளையாட்டு உன்னை விட நன்றாக தெரியும். அவன் கடந்த 3 வருடங்களாக ஒரு பெண்ணுடன் இரட்டை வாழ்க்கை வாழ்கிறான் என்றால் நிச்சயம் அவன் அவளுக்கு விலை மதிப்பற்ற பரிசுகளை கொடுத்திருப்பான், சுற்றி காட்டியிருப்பான். இதற்கு அவனுக்கு பணம் எங்கிருந்து வந்தது? தன் சொந்த பையிலிருந்து அல்ல. சட்டத்தின் மொழியில் இதனை டிசிஃபிஷன் ஆஃப் மேரிட்டல் அசட்ஸ், அதாவது திருமண சொத்துக்களை வீணடித்தல் என்று கூறுவார்கள். நீ இப்போது அவனது மெசேஜ்கள் அல்லது ஃபோன் கால்களின் பின்னால் ஓடாதே. ஃபாலோ தி மணி. பணத்தின் வழியை கண்டுபிடி. உங்களுடைய ஜாயிண்ட் அக்கவுண்ட் பேங்க்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், எஃப்டி மற்றும் ட்ரேடிங் அக்கவுண்ட்ஸ்களின் ஸ்டேட்மெண்ட்டுகளை செக் செய். எனக்கு நிச்சயம் தெரியும், அங்கே உனக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும். கல்கியின் வார்த்தைகள் ஈஷாவின் மூளையில் ஒரு பெரிய வெளிச்சத்தை பாய்ச்சின. பணத்தின் வழி. ஆம், இதுதானே உண்மை. இளமாறனும் அவளும் திருமணத்திற்கு பிறகு அனைத்து பணத்தையும் ஒன்றாகத்தான் முதலீடு செய்திருந்தனர். பொருளாதார பரிவர்த்தனைகள் வெளிப்படையாக இருக்க வேண்டும் என்பதற்காக பல முக்கியமான பாஸ்வேர்டுகளும் ஸ்டேட்மெண்ட்டுகளும் இருவருக்குமே அணுகக்கூடியதாக இருந்தன. ஆனால் நம்பிக்கையின் காரணமாக ஈஷா ஒருபோதும் அதன் ஆழத்திற்கு சென்று சோதித்ததில்லை. இருவரின் சம்பள பணமும் ஒரு ஜாயிண்ட் அக்கவுண்டிற்குள் வரும். அங்கிருந்து இளமாறன் அந்த பணத்தை பல்வேறு ப்ளூ சிப் ஸ்டாக்குகள், எஸ்பிஐ மற்றும் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்குக்கு பயன்படுத்துவான். பணத்தின் நிர்வாகத்தை இளமாறன் கவனித்து கொண்டதால் ஈஷா ஒருபோதும் அக்கவுண்டை சோதித்து பார்த்ததில்லை. அவள் கல்கிக்கு நன்றி கூறிவிட்டு வேகமாக மேடவாக்கத்தில் உள்ள தன் வீட்டிற்கு திரும்பினாள். வீட்டிற்கு வந்ததும் ஈஷா தன்னை ஒரு அறைக்குள் பூட்டி கொண்டாள். அவள் தன் லேப்டாப்பை திறந்தாள். இதய துடிப்பு மீண்டும் அதிகரித்தது. அவள் முதலாக அவர்களின் HDFC வங்கியின் ஜாயிண்ட் அக்கவுண்டை லாகின் செய்தாள். ஓடிபி அவளது சொந்த மொபைலுக்கே வந்ததால் அவளுக்கு எந்த ஒரு சிரமமும் இருக்கவில்லை. அவள் கடந்த 3 வருடங்களின் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை டவுன்லோட் செய்து அதை எக்ஸல் ஷீட்டில் ஓப்பன் செய்தாள். ஈஷா சொந்தமாக ஐடி துறையில் இருப்பதால் டேட்டா அனாலிசிஸ் செய்வது அவளது இடது கை வேலை. அவள் கண்ட்ரோல் F அழுத்தி பெரிய தொகைகளின் பரிமாற்றங்களை தேடத் தொடங்கினாள். சில நிமிடங்களிலேயே எந்த உண்மை ஸ்கிரீனில் தோன்றியதோ அது ஈஷாவின் காலடி நிலத்தை மீண்டும் ஒருமுறை பறித்து கொண்டது. இளமாறன் மிகவும் சாதுரியமாக ஒவ்வொரு மாதமும் 20,000, சில நேரங்களில் 50,000, சில சமயம் சற்றும் யோசிக்காமல் 1,00,000 ரூபாய் வரை மற்றொரு அக்கவுண்டிற்கு IMBS மற்றும் நெஃப்ட் மூலம் டிரான்ஸ்ஃபர் செய்திருந்தான். பெனிஃபிஷியரின் பெயரில் தெளிவாக எழுதப்பட்டிருந்தது யாழினி. கடந்த 1 வருடத்திலேயே இளமாறன் யாழினியின் கணக்கில் கிட்டத்தட்ட 8 முதல் 10 லட்சம் ரூபாய் வரை மாற்றியிருந்தான். இந்த பணம் இளமாறனுடையது மட்டுமல்ல, இதில் ஈஷாவின் வேர்வை சிந்திய பணமும் இருந்தது. அவளது கண்கள் கோபத்தால் சிவந்தன. ஆனால் இது வெறும் ட்ரெய்லர் தான். அசல் அதிர்ச்சி இன்னும் பாக்கி இருந்தது. ஈஷா அதன் பிறகு இளமாறனின் ஜெரோதா மற்றும் குரோ ட்ரேடிங் அக்கவுண்டுகளை செக் செய்தாள். இளமாறன் அவனது போர்ட்ஃபோலியோவில் இருந்த பல நல்ல லாபம் தரும் பங்குகளை சில மாதங்களுக்கு முன்பு திடீரென விற்றிருந்தான். ஈஷாவுக்கு நினைவிருந்தது. அப்போது இளமாறன் அவளிடம் மார்க்கெட் கிராஷ் ஆகப் போகிறது என்று கூறியிருந்தான். நாம் கொஞ்சம் ப்ராஃபிட் புக் செய்து லிக்விட் கேஷை ஒருபுறம் வைப்போம் என்றான். ஈஷா அப்போது அவனது போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் அறிவின் மேல் நம்பிக்கை வைத்திருந்தாள். ஆனால் அந்த கேஷ் எங்கே போனது? ஈஷா மீண்டும் HDFC பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை சோதித்தாள். கடந்த மாதத்தின் ஒரு தேதியின் மேல் அவளது பார்வை நிலைத்து நின்றது. அங்கே ஒரே நாளில் ஒரு பெரிய தொகையின் RTGS பரிவர்த்தனை நடந்திருந்தது. தொகை 50 லட்சம் ரூபாய். பெனிஃபிஷியரி சுப்ரீம் டெவலப்பர்ஸ், பெருங்குடி ஃப்ளாட் புக்கிங். இதை பார்த்ததும் ஈஷாவின் மூளை நரம்பு வெடிக்கும் நிலை உருவானது. அவளது உள்ளங்கால் நெருப்பு உச்சி மண்டபத்திற்கு ஏறியது. 50 லட்சம் ரூபாய்.
இந்த தொகையை அவர்கள் கடந்த 7 வருடங்களாக சொட்டு சொட்டாக சேமித்திருந்தனர். சென்னையில் ஒரு நல்ல பங்களா வாங்கி அங்கே தங்களின் மீதமுள்ள வாழ்க்கையை கழிக்க வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்திருந்தனர். ஆனால் இந்த ஏமாற்றுக்காரன் அவளது கனவுகளின் பணத்தை கொண்டு யாழினிக்காக பெருங்குடி போன்ற பாஸ் பகுதியில் ஒரு ஆடம்பர ஃப்ளாட்டின் டவுன் பேமெண்ட்டை செய்திருந்தான். ஈஷாவின் விரல்கள் ஸ்கிரீனின் மேல் மோதின. லேப்டாப்பை எடுத்து சுவரில் வீசெறிய வேண்டும் என்று அவளுக்கு தோன்றியது. எந்த கணவன் தன் மனைவியின் பணத்தை திருடி தன் பிரிய சகிக்காக மாளிகை கட்டுகிறானோ அவன் எவ்வளவு நீசனாகவும் சுயநலக்காரனாகவும் இருக்க முடியும் என்பதற்கு அவளுக்கு இதுவே சாட்சியாக அமைந்தது. ஈஷா தன் ஐடி சம்பளத்திலிருந்து சேமித்த பணம், அவளது போனஸ், அவளது இன்சென்டிவ் என அனைத்தையும் இளமாறன் மிகவும் குளிர்ந்த இரத்தத்துடன் மற்றொரு பெண்ணுக்காக உதாசீனப்படுத்தி அளித்திருந்தான். அவளது சேமிப்பை கொண்டே அவளது குடும்பத்தின் கல்லறை கட்டப்பட்டு கொண்டிருந்தது. நீ என் உணர்வுகளுடன் விளையாடினாய் இளமாறன். அதை நான் ஒருவேளை மன்னித்திருப்பேன். ஆனால் நீ என் வேர்வை சிந்திய பணத்தில் கொள்ளையடித்திருக்கிறாய். என் பணத்தை பயன்படுத்தி நீ அவளுக்கு பெருங்குடியில் ஃப்ளாட் வாங்கி கொடுத்திருக்கிறாய். இப்போது உன்னை ரோட்டிற்கு கொண்டு வராமல் விடமாட்டேன். ஈஷாவின் உதடுகள் கோபத்தால் நடுங்கின. அவள் சற்றும் தாமதிக்காமல் அந்த அனைத்து பேங்க் ஸ்டேட்மெண்ட்டுகள், ட்ரேடிங் அக்கவுண்ட் லெட்ஜர்கள், 50 லட்சம் ரூபாய் டிரான்ஸ்ஃபரின் ரசீது மற்றும் யாழினியின் கணக்கில் டெபாசிட் ஆன ஒட்டுமொத்த பணத்தின் பட்டியல் என அனைத்தையும் PDF வடிவில் டவுன்லோட் செய்தாள். அவள் தன் லேப்டாப்பில் ப்ராஜெக்ட் ஆர் என்ற ஒரு சீக்ரெட் ஃபோல்டரை உருவாக்கி அதற்கு பாஸ்வேர்ட் போட்டாள். இந்த அனைத்து ஆதாரங்களையும் அவளது பர்சனல் கூகுள் டிரைவ் மற்றும் ஹார்ட் டிஸ்கில் சேவ் செய்து வைத்தாள். இப்போது அவளிடம் வெறும் சந்தேகம் மட்டும் இல்லை, கோர்ட்டில் இளமாறனை அம்பலப்படுத்தக்கூடிய மற்றும் அவனை பயங்கரமான சட்ட சிக்கலில் மாட்ட வைக்கக்கூடிய வலுவான பொருளாதார ஆதாரங்கள் தயாராக இருந்தன. ஈஷா லேப்டாப்பை மூடிவிட்டு கண்களை மூடி நீண்ட மூச்சை இழுத்தாள். கல்கி கொடுத்த அறிவுரை முழுமையாக உண்மையாக இருந்தது. இளமாறன் மிகவும் திட்டமிட்ட முறையில் திருமண சொத்துக்களை திருடியிருந்தான். ஈஷா முடிவு செய்தாள். இனி அழுவதற்கான நேரம் கடந்துவிட்டது. இப்போது ஒரு குளிர்ந்த, இரக்கமற்ற மற்றும் துல்லியமான மாஸ்டர் பிளானுக்கான நேரம் வந்துவிட்டது. ஒரு அப்படிப்பட்ட பிளான். அது இளமாறனின் இந்த இரட்டை வாழ்க்கையையும் அவனது பொய்யான அகங்காரத்தையும் யாழினியின் கனவுகளையும் ஒரே கணத்தில் அழித்துவிடும். சில நாட்கள் மிகவும் மெதுவாக கடந்தன. ஈஷா அலுவலகத்திலும் வீட்டிலும் தன் நடத்தையில் ஒரு சிறு மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொள்ளவில்லை. டெக்விஷன் அலுவலகத்தில் அவள் ஒரு ஒழுக்கமான சீனியர் ப்ராஜெக்ட் மேனேஜராக இருந்தாள். மேடவாக்கத்தின் அந்த ஆடம்பர வீட்டில் இளமாறனுக்கு ஒரு சிறந்த மற்றும் சமர்த்தான மனைவியாக இருந்தாள். உள்ளுக்குள் அவளது உயிர் வெந்து கொண்டிருந்தாலும் முகத்தில் அவள் ஒரு அசாத்தியமான, குளிர்ந்த மற்றும் உணர்ச்சியற்ற முகமூடியை அணிந்திருந்தாள். ஒரு நாள் மதிய வேளையில் அலுவலகத்தில் அமைதி நிலவிய போது யாழினி தன் நாற்காலியை நகர்த்தி கொண்டு ஈஷாவின் டெஸ்க் அருகில் வந்தாள். அவளது முகத்தில் இருந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. அவளது கண்களில் ஒரு தனித்துவமான கனவுலக ஒளி வீசியது. உடலில் இருந்த அந்த வாசனை திரவியத்தின் நறுமணம் இன்று சற்றே அதிகமாக தெரிந்தது. ஈஷா, ஆர் யூ பிஸி? ப்ளீஸ், எனக்கு உன்னுடைய 5 நிமிடங்கள் வேண்டும். எனக்கு உன்னிடம் ஒரு மிகவும் சூப்பரான மற்றும் எக்ஸைட்டிங்கான விஷயத்தை காட்ட வேண்டும். யாழினி மிகவும் குதிப்பது போல கூறினாள். ஈஷா தன் லேப்டாப்பில் இருந்து பார்வையை அகற்றி மிகவும் அமைதியாக அவளை பார்த்தாள். ஓ, நிச்சயம் யாழினி, சொல், என்ன விஷயம்? ஏன் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறாய்? யாழினி தன் ஆப்பிள் மேக்புக்கை ஈஷாவின் முன்னால் வைத்து ஸ்க்ரீனை அவளது திசையில் திருப்பினாள். ஸ்க்ரீனில் ஒரு மிகவும் கவர்ச்சிகரமான இன்வெஸ்டர் பிட்ச் டெக்கின் முதல் ஸ்லைட் ஓப்பன் ஆகி இருந்தது. பேக்ரவுண்டில் நடுவே ஒரு மிகவும் ராயல் மற்றும் தங்க நிறத்திலான லோகோ சுழன்று கொண்டிருந்தது. I&Y கேபிட்டல் பார்ட்னர்ஸ். இளமாறன் சொந்தமாக
ஒரு புதிய ட்ரேடிங் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார்ம் தொடங்குகிறான். அண்ட் I&Y என்றால் என்ன தெரியுமா? இளமாறன் அண்ட் யாழினி. யாழினி மிகுந்த பெருமையுடனும் காதலுடனும் கூறினாள். ஈஷாவின் பார்வை அந்த I&Y லோகோவின் மேல் நிலைத்து நின்றது. அவளது மூளையில் ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான மணிகள் ஒலிப்பது போலிருந்தது. அவள் தன் கைகளை பலமாக மூடிக்கொண்டு முகத்தில் ஒரு பொய்யான பாராட்டு புன்னகையை வரவழைத்து கேட்டாள். வாவ் யாழினி, திஸ் இஸ் ஹியூஜ். மிகவும் பெரிய படி இது. ஆனால் இதில் உன்னுடைய ரோல் என்ன? ஐ மீன், நீ இங்கே டெக்விஷனில் ஜாப் செய்கிறாய் அல்லவா? யாழினி மார்பை தட்டி ஸ்லைடை முன்னோக்கி நகர்த்தினாள். இரண்டாவது ஸ்லைடில் நிறுவனத்தின் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் விவரங்கள் இருந்தன. ஈஷா, இங்கே பார். இளமாறன் கூறினான். நான் அவனது லக்கி சாம் என்று. என்னால் தான் அவனது வாழ்க்கையில் வெற்றி வந்துள்ளதாம். அதனால் அவன் எனக்கு இந்த நிறுவனத்தில் சற்றும் யோசிக்காமல் 20% ஈக்விட்டி பார்ட்னர்ஷிப் கொடுத்திருக்கிறான். நான் இப்போது இணை நிறுவனர். ஈஷா அந்த ஸ்லைடை பார்த்து கொண்டிருந்தாள். அவளது மூளையில் கணித சக்கரம் வேகமாக சுழன்றது. ஒரு மிகவும் குளிர்ந்த கோபத்தின் அலை அவளது நரம்புகளில் ஓடியது. இளமாறனுக்கு புதிய இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார்ம் தொடங்குவதற்கும் பெரிய ஆஃபீஸ் செட்டப் செய்வதற்கும் சீட் கேபிட்டல் பணம் எங்கிருந்து வந்தது? ஈஷாவுக்கு ஒரே நொடியில் விடை கிடைத்தது. 50 லட்சம் ரூபாய் பெருங்குடி ஃப்ளாட்டிற்காக மற்றும் மீதமுள்ள லட்சக்கணக்கான ரூபாய் இந்த I&Y கேபிட்டலின் செட்டப்பிற்காக. சொந்த மனைவியின் பணத்தை திருடி அவன் தனக்கும் தன் பிரிய சகிக்கும் பெயரில் நிறுவனத்தை உருவாக்கியிருந்தான். ஈஷா தன் சம்பளத்தில் இருந்து செய்த FD, அவள் மிகுந்த உழைப்பால் சம்பாதித்த தீபாவளி போனஸ், அவளது எதிர்காலத்திற்காக சேமித்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என அனைத்தையும் உடைத்து இளமாறன் மிகவும் குளிர்ந்த மூளையுடன் இந்த சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருந்தான். அத்தோடு கொடுமை என்னவென்றால், எந்த பணத்தின் மீதும் உழைப்பின் மீதும் ஈஷாவுக்கு முழு உரிமை இருந்ததோ அந்த பணத்தை கொண்டு அவன் இந்த 24 வயது அறிவற்ற பெண்ணை 20% பார்ட்னர் ஆகியிருந்தான். I&Y என்பதில் இருக்கும் Y யாழினியுடையது அல்ல, அது ஈஷாவின் இரத்தத்தினுடையது என்பது யாழினிக்கு சற்றும் தெரியாது. ஒருபுறம் யாழினியின் அந்த நிர்மலமான கலகலப்பான மகிழ்ச்சி, மறுபுறம் எரிமலையின் வெடிப்பை கைகளில் அடக்கி வைத்திருக்கும் ஈஷாவின் குளிர்ந்த கட்டுப்பாடு. இவ்விருவருக்கும் இடையேயான அந்த முரண்பாடு மிகவும் விசித்திரமாக இருந்தது. ஒருத்தி நினைத்து கொண்டிருந்தாள் தன் அதிர்ஷ்டம் திறந்து விட்டது என்று. மற்றொருத்திக்கு தெரிந்திருந்தது விரைவில் இந்த அதிர்ஷ்டத்தின் சாம்பல் மட்டுமே மிஞ்சப் போகிறது என்று. அண்ட் ஈஷா, மிக முக்கியமான செய்தி. யாழினியின் உற்சாகம் குறையவில்லை. இந்த வீக்கெண்டில் சென்னையில் உள்ள ITC கிராண்ட் சோலா ஹோட்டலில் எங்களின் கிராண்ட் லான்ச் பார்ட்டி இருக்கிறது. சென்னையின் அனைத்து பெரிய இன்வெஸ்டர்ஸ், பில்டர்ஸ் மற்றும் இளமாறனின் கிளையண்ட்ஸ் அங்கே வரப்போகிறார்கள். இந்த பார்ட்டி தான் எங்களின் புதிய வாழ்க்கையின் ஆரம்பமாக இருக்கப் போகிறது. மிகவும் நன்றி யாழினி. ஐ எம் ஷுர் இந்த லான்ச் பார்ட்டி மிகவும் மறக்க முடியாத ஒன்றாக இருக்கும். இளமாறன் நிச்சயம் இதற்காக பெரிய திட்டங்களை செய்திருப்பான். ஈஷா மிகவும் ஸ்லேடையாக மற்றும் வறண்ட புன்னகையுடன் கூறினாள். அவளது இந்த வாக்கியத்தின் உண்மையான அர்த்தம் அவளுக்கு மட்டுமே தெரிந்திருந்தது. அதே நாள் மாலையில் ஈஷா முடிவு செய்தாள். இன்று அவளுக்கு பெருங்குடியின் அந்த ஃப்ளாட்டின் உண்மையை தன் சொந்த கண்களால் பார்க்க வேண்டும் என்று. யாழினி ஆஃபீஸிலிருந்து சீக்கிரமாகவே கிளம்பிவிட்டாள். ஈஷா இன்று தன் சொந்த காரை கொண்டு வராமல் முன்கூட்டியே ஒரு வாடகை டாக்ஸியை வரவழைத்தாள். இதனால் இளமாறன் அவளது காரை அடையாளம் காண முடியாது. அவள் கண்களில் கருப்பு கண்ணாடி மற்றும் தலையில் ஸ்கார்ஃப் கட்டியிருந்தாள். மாலை 6:30 மணி ஆகியிருந்தது. வாக்கட் பிரிட்ஜ் அருகில் சென்னையின் வழக்கமான நெரிசலான டிராஃபிக் இருந்தது. ஈஷாவின் கேபிற்கு 2 கார்கள் தள்ளி முன்னால் இளமாறனின் வெள்ளை நிற ஸ்கோடா கார் சென்று கொண்டிருந்தது. ஈஷா கேப் டிரைவரிடம் ஏற்கனவே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருந்தாள், அந்த வெள்ளை காரை பின்தொடர வேண்டுமென்று. இது ஏதோ ஒரு த்ரில்லர் சினிமா போல இருந்தது. வெளியே தூறல் மழை பெய்து கொண்டிருந்தது. சென்னை சாலைகளின் விளக்குகளின் வெளிச்சம் ஈரமான ரோட்டில் எதிரொலித்து கொண்டிருந்தது. ஈஷாவின் இதய துடிப்பு அதிகரித்திருந்தது.
அவன் ஒருவேளை கண்ணாடியில் என்னை பார்த்து விடுவானோ என்ற பயம் இருந்தது. ஆனால் உண்மையை தெரிந்து கொள்ளும் பிடிவாதம் அதைவிட பெரிதாக இருந்தது. ஹைவேயில் இருந்து இளமாறனின் கார் மிகவும் வேகமாக பெருங்குடி திசையில் திரும்பியது. ஈஷாவின் கேபும் பாதுகாப்பான இடைவெளி விட்டு பின்தொடர்ந்தது. பெருங்குடியின் ஒரு மிகவும் வாஸ் மற்றும் அமைதியான சாலையில் எங்கு வானளாவிய கட்டிடத்தின் கட்டுமான பணி நடந்து கொண்டிருந்ததோ அங்கே இளமாறனின் கார் நின்றது. வெளியே ஒரு பெரிய பளபளப்பான போர்டு வைக்கப்பட்டிருந்தது. சுப்ரீம் டெவலப்பர்ஸ், தி லக்ஸரி பென்ட் ஹவுசஸ். இது அதே பில்டர் தான். அவனுடைய கணக்கிற்குத்தான் ஈஷாவின் ஜாயிண்ட் அக்கவுண்டில் இருந்து 50 லட்சம் ரூபாய் சென்றிருந்தது. ஈஷா தன் கேபை சற்றே தொலைவில் ஒரு பெரிய ஆலமரத்தின் நிழலில் நிறுத்த சொன்னாள். அவள் டிரைவரிடம் காரின் இன்ஜினை அப்படியே ஆன் செய்து வைத்திருக்க சொல்லிவிட்டு காரின் உள்ளேயே அமர்ந்திருந்தாள். அவள் கேபின் கண்ணாடியை சற்றே கீழே இறக்கினாள். இளமாறனும் யாழினியும் ஸ்கோடா காரிலிருந்து கீழே இறங்கினர். இளமாறன் மிகவும் கெத்தாக கண்ணில் இருந்த கண்ணாடியை கழற்றினான். யாழினியின் கையை பிடித்து அவளுக்கு அந்த பிரம்மாண்ட கட்டிடத்தை காட்டத் தொடங்கினான். யாழினி ஒரு சிறிய பெண்ணைப் போல கட்டிடத்தை நோக்கி விரல் காட்டி காற்றில் கோட்டை கட்டி கொண்டிருந்தாள். ஆனந்தத்தில் குதித்து கொண்டிருந்தாள். இளமாறன் அவளது தோளில் கை போட்டு அவளுக்கு அந்த சைட்டையும் எதிர்கால வீட்டின் பால்கனியையும் மிகுந்த பெருமையுடன் காட்டிக் கொண்டிருந்தான். ஏதோ அவன் தன் சொந்த வேர்வை சிந்திய பணத்தில் அவளுக்கு இந்த மாளிகையை வாங்கி கொடுப்பது போல. ஈஷா தன் மொபைலை எடுத்தாள். கைகளின் நடுக்கத்தை அவள் எப்படியோ கட்டுப்படுத்தினாள். கேமராவை ஆன் செய்து அவள் ஜூம் லென்ஸை அட்ஜஸ்ட் செய்தாள். ஒன்றன் பின் ஒன்றாக பல புகைப்படங்களை கிளிக் செய்தாள். ஃபோட்டோவில் இளமாறன் யாழினியை அருகில் அழைப்பது, அவளுக்கு கட்டிடத்தின் ப்ரோஷரை காட்டுவது, அவளது நெற்றியில் முத்தமிடுவது என அனைத்தும் மிகவும் தெளிவாக பதிவாகிக் கொண்டிருந்தன. மொபைலின் ஒவ்வொரு கிளிக் சத்தத்துடனும் ஈஷாவின் மனதில் தன் கணவன் மீதிருந்த கடைசி ஈரம், கடைசி பாசம் நிரந்தரமாக அழிந்து கொண்டிருந்தது. அவளது பணத்தில் உருவான இந்த கட்டிடத்தின் உரிமையாளராக இளமாறன் யாழினியை ஆக்கி கொண்டிருந்தான். 5 நிமிடங்கள் தொடர்ந்து ஃபோட்டோ மற்றும் ஒரு சிறிய வீடியோ எடுத்த பிறகு ஈஷா கேமராவை மூடினாள். இப்போது அவளிடம் ஆதாரங்களுக்கு எந்த குறையும் இல்லை. பேங்க் ஸ்டேட்மெண்ட்டுகள் இருந்தன. பெசன்ட் நகர் ரெஸ்டாரண்டின் பில் இருந்தது. I&Y கேபிட்டலின் ஈக்விட்டி ஷேரிங் ப்ரெசன்டேஷன் இருந்தது. இப்போது இந்த பெருங்குடி சைட்டின் கப்பல் ஃபோட்டோக்கள் இருந்தன. அவளது மாஸ்டர் பிளானின் ஒவ்வொரு பக்கமும் இப்போது அசைக்க முடியாததாக இருந்தது. சட்டத்தின் மொழியில் இளமாறன் இப்போது 4 பக்கங்களில் இருந்தும் சூழப்பட்டிருந்தான். ஈஷா கேபின் கண்ணாடியை மேலே ஏற்றினாள். அவளது முகத்தில் இப்போது துக்கமோ கோபமோ இல்லை. மாறாக ஒரு மிகவும் கூர்மையான உபகாசமான புன்னகை அரும்பி இருந்தது. புயல் வருவதற்கு முன்பான அமைதியில் இருக்கும் ஒரு தன்னம்பிக்கை அது. உன்னுடைய ஐடிசி கிராண்ட் சோலாவின் லான்ச் பார்ட்டி உண்மையிலேயே மிகவும் கிராண்ட் மற்றும் மறக்க முடியாததாக அமையும் இளமாறன். ஐ எம் ப்ராமிசிங் யூ. ஈஷா இருட்டில் தனக்குத்தானே முணுமுணுத்தாள். அவள் டிரைவரிடம் காரை நேரடியாக மேடவாக்கம் திசையில் திருப்ப சொன்னாள். இப்போது வெறும் வீக்கெண்டிற்காக காத்திருக்க வேண்டியிருந்தது. ஆட்டம் இப்போது முடிய போவதில்லை. உண்மையான ஆட்டம் இனிமேல்தான் தொடங்கப் போகிறது. சனிக்கிழமை மாலை சென்னையின் ஆகாயத்தில் மேகங்கள் கூட்டமாக திரண்டிருந்தன. இயற்கையும் இன்று இரவு நடக்கவிருக்கும் ஒரு பெரிய மகா நாடகத்திற்கு தயாராகி கொண்டிருந்தது போலிருந்தது. வெளியே தூறல் மழை பெய்து கொண்டிருந்தது. ஆனால் ஈஷாவின் உள்ளேயோ ஒரு பயங்கரமான அமைதி இருந்தது. புயல் வருவதற்கு முன்பான அந்த உயிரை குடிக்கும் அமைதி. மேடவாக்கத்தில் உள்ள அவளது அந்த ஆடம்பர வீட்டில் அவள் முற்றிலும் தனியாக இருந்தாள். இளமாறன் மதியமே பார்ட்டியின் அரேஞ்ச்மெண்ட்டுகளை பார்க்க வேண்டும் என்று கூறி வீட்டிலிருந்து கிளம்பிவிட்டான். அவன் செல்லும்போது மிகவும் அன்போடு ஈஷாவிடம் கேட்டிருந்தான். நீ வீட்டில்தானே இருக்கிறாய்? போர் அடித்தால் தோழிகளுடன் வெளியே சென்று வா என்று. ஈஷாவும் சிரித்து கொண்டே அவனிடம் தலையசைத்திருந்தாள். ஆனால் இன்று மாலை அவர்கள் நிச்சயம் எங்கு செல்லப் போகிறார்கள் என்பது பற்றி இளமாறனுக்கு சற்றும் கற்பனை இல்லை.
ஈஷா தன் பெட்ரூமில் உள்ள பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிளின் முன்னால் நின்றிருந்தாள். இன்று அவள் எந்த ஒரு கார்ப்பரேட் ஃபார்மல் ஷர்ட் அல்லது பேண்ட்டை தேர்வு செய்யவில்லை. இன்று அவளுக்கு டெக்விஷனின் சீனியர் ப்ராஜெக்ட் மேனேஜராக செல்ல வேண்டியிருக்கவில்லை. மாறாக அவளுக்கு ஒரு சுயமரியாதை மிக்க வஞ்சிக்கப்பட்ட ஒரு பெண்ணின் ரூபத்தில் செல்ல வேண்டியிருந்தது. அவள் பீரோவில் இருந்து தன் மிகவும் அழகான அரசவை போன்ற மற்றும் மிகவும் விலை உயர்ந்த புடவையை வெளியே எடுத்தாள். அது கழுத்து பகுதியில் நீல நிறம் கொண்ட அசல் காஞ்சிபுரம் புடவை. அதன் மேல் தங்க ஜரிகையிலான மிகவும் நேர்த்தியான மற்றும் மெல்லிய வேலைப்பாடுகள் இருந்தன. இந்த புடவையை உடுத்தியதும் அவளது அழகு ஒரு ராணியைப் போல மிளிர்ந்தது. அவள் தன் மேக்கப்பை மிகவும் ஷார்ப் மற்றும் பவர்ஃபுல்லாக வைத்தாள். கண்களில் தடிமனான மை அவளது பார்வையின் கூர்மையை மேலும் அதிகமாக்கியது. உதடுகளில் டார்க் வைன் நிற லிப்ஸ்டிக் மற்றும் நெற்றியில் ஒரு சிறிய சிவப்பு பொட்டு. கழுத்தில் அவள் முற்போக்காக எந்த ஒரு பெரிய ஆரத்தையும் அணியவில்லை. வெறும் அந்த 2 வட்டுகளின் மாங்கல்யத்தை மட்டுமே அணிந்தாள். அந்த மாங்கல்யத்தின் புனிதத்தை இளமாறன் தன் காலடியில் மிதித்திருந்தான். காதுகளில் தங்கத்தோடுகள் மற்றும் கையில் ஒரு விலை மதிப்பற்ற ஆப்பிள் வாட்ச். கண்ணாடியில் தன்னைத்தானே பார்க்கும்போது ஈஷாவுக்கு தோன்றியது, அவள் இன்று ஒரு பெண் அல்ல, சாட்சாத் வீரமங்கை போல காட்சி அளிக்கிறாள் என்று. இன்று அவளிடம் எந்த ஒரு எரிச்சலோ அழுகையோ இருக்கவில்லை. இருந்தது எல்லாம் ஒரு குளிர்ந்த, உணர்ச்சியற்ற மற்றும் துல்லியமான வார்ப்பை கொண்ட தன்னம்பிக்கை மட்டுமே. அவள் தன் லெதர் கிளட்ச் பேக்கை கையில் எடுத்தாள். அந்த பேக்கினுள் அவள் அந்த ப்ராஜெக்ட் ஆர் ஃபோல்டரை, வங்கியின் அனைத்து சீல் வைக்கப்பட்ட ஸ்டேட்மெண்ட்டுகளை மற்றும் ஆதாரங்களின் ஃபைலை மிகவும் நேர்த்தியாக வைத்திருந்தாள். அவள் உபேர் பிளாக் கேப் புக் செய்து வீட்டிற்கு வெளியே புறப்பட்டாள். அங்கு கிண்டியில் உள்ள ஐடிசி கிராண்ட் சோலா ஹோட்டல் எப்போதும் போல விளக்குகளின் வெளிச்சத்தில் ஜொலித்து கொண்டிருந்தது. சென்னையின் மிகவும் ஆடம்பரமான மற்றும் 5 ஸ்டார் ஹோட்டல்களில் ஒன்றான கிராண்ட் சோலாவின் கிராண்ட் பால் ரூமில் I&Y கேபிட்டல் பார்ட்னர்ஸின் லான்ச் பார்ட்டி மிகவும் ஆடம்பரமாக தொடங்கி இருந்தது. கார் பார்க்கிங்கில் மெர்சிடிஸ், BMW மற்றும் ஆடி போன்ற ஆடம்பர கார்களின் நீண்ட வரிசை நின்றிருந்தது. கிராண்ட் பால் ரூமின் உள்ளே இருந்த காட்சி ஏதோ ஒரு ஹாலிவுட் சினிமாவின் செட் போல பிரம்மாண்டமாக இருந்தது. கூரையில் மாட்டப்பட்டிருந்த பிரம்மாண்ட கிறிஸ்டல் அலங்காரம் ஒட்டுமொத்த ஹாலிலும் ஒரு தங்க ஒளியை பாய்ச்சி கொண்டிருந்தது. ஒருபுறம் சாஃப்ட் ஜாஸ் மியூசிக் ஒலித்து கொண்டிருந்தது. மறுபுறம் வெயிட்டர்கள் தூய வெள்ளை யூனிஃபார்மில் ஷாம்பெயின் மற்றும் ஒயின் கிளாஸ்களை ஏந்தி விருந்தினர்களை வரவேற்று கொண்டிருந்தனர். சென்னையின் பல பெரிய புள்ளிகள் அங்கே வந்திருந்தனர். பெரிய பில்டர்கள், டெக் நிறுவனத்தின் சிஇஓக்கள், முன்னணி ஷேர் புரோக்கர்கள் மற்றும் சில அரசியல் தலைவர்களும் இந்த பார்ட்டியின் கௌரவத்தை அதிகரித்து கொண்டிருந்தனர். ஹாலின் மிக சரியாக நடுவே அனைவரின் பார்வையின் மையப்புள்ளியாக நின்று கொண்டிருந்தான் இளமாறன். அவன் கஸ்டம் மேட் நிறத்திலான டக்சிடோ அணிந்திருந்தான். தூய வெள்ளை ஷர்ட் மற்றும் கழுத்தில் கருப்பு பவுடை. அவனது முகத்தில் அதே எப்போதுமான கவர்ச்சிகரமான ஆனால் மிகுந்த அகங்காரம் கொண்ட தன்னம்பிக்கை இருந்தது. அவன் சென்னையின் உல்ஃப் ஆஃப் வால் ஸ்ட்ரீட் போல வலம் வந்து கொண்டிருந்தான். அவனது கையில் ஷாம்பெயின் கிளாஸ் இருந்தது. அவன் மிகவும் பழகியவன் போல பொய்யான புன்னகையை முகத்தில் வரவழைத்து பெரிய முதலீட்டாளர்களுடன் நெட்வொர்க்கிங் செய்து கொண்டிருந்தான். அவனுக்கு சரியாக அருகில் நின்று கொண்டிருந்தாள் யாழினி. இன்று அவள் உண்மையான அர்த்தத்தில் ஒரு தேவதை கதையின் இளவரசியைப் போல காட்சியளித்தாள். அவள் சில்வர் மற்றும் வெள்ளை நிறத்திலான மிகவும் விலை உயர்ந்த ஷிம்மரிங் ஈவினிங் கவுன் அணிந்திருந்தாள். அவளது கழுத்தில் ஒரு டைமண்ட் நெக்லஸ் ஜொலித்து கொண்டிருந்தது. அவள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் ஒரு சிறிய பெண்ணைப் போல மெய்மறந்து விருந்தினர்களை வரவேற்று கொண்டிருந்தாள். இளமாறன் வரும் ஒவ்வொரு பெரிய கிளையண்டிற்கும் அவளை மை கோ ஃபவுண்டர் அண்ட் மை ஃபியூச்சர் என்று அறிமுகப்படுத்தி கொண்டிருந்தான். யாழினியின் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. அவள் தன் வாழ்க்கையில் லாட்டரியை வென்று விட்டதாக நினைத்தாள். இரவு 8:30 மணி ஆகியிருந்தது.
நிகழ்ச்சியின் அதிகாரப்பூர்வமான தொடக்கத்திற்கான நேரம் வந்தது. ஹாலில் இருந்த ஜாஸ் மியூசிக் நிறுத்தப்பட்டது. ஒரு பெண் தொகுப்பாளர் மைக்கை கையில் எடுத்து வருகை தந்தவர்களை வரவேற்று இளமாறனை மேடைக்கு அழைத்தார். ஒட்டுமொத்த ஹாலிலும் கைதட்டல் இடி என முழங்கியது. இளமாறன் தன் ஷாம்பின் கிளாஸை ஒருபுறம் வைத்து யாழினிக்கு ஒரு மிகவும் ரொமான்டிக் ஸ்மைல் கொடுத்துவிட்டு மிகுந்த கெத்தாக மேடைக்கு சென்றான். மேடையில் பின்புறம் I&Y கேபிட்டல் பார்ட்னர்ஸின் பிரம்மாண்ட தங்க நிற லோகோ ஜொலித்து கொண்டிருந்தது. இளமாறன் மைக்கை கையில் எடுத்தான். அவனது குரல் ஒட்டுமொத்த பால் ரூமிலும் எதிரொலித்தது. குட் ஈவினிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். இன்றைய நாள் என் வாழ்க்கையின் மிகப்பெரிய மற்றும் மிக முக்கியமான நாள். இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடு என்ற வார்த்தையை உச்சரிப்பது மிகவும் எளிது. ஆனால் அதன் உண்மையான அர்த்தம் என்ன? முதலீடு என்பது வெறும் பணம் மட்டுமல்ல. முதலீடு என்பது நம்பிக்கை. நீங்கள் உங்களின் கடின உழைப்பின் பணத்தை யாரோ ஒருவரின் கையில் ஒப்படைக்கும் போது நீங்கள் அவர்கள் மேல் உங்களின் குருட்டு நம்பிக்கையை வைக்கிறீர்கள். I&Y கேபிட்டல் இதே நம்பிக்கையை நிலைநாட்டுவதற்காக இன்று உங்கள் முன்னால் நிற்கிறது. இளமாறனின் இந்த நம்பிக்கையை பற்றிய பேச்சு மிகவும் போலித்தனமாக இருந்தது. எந்த மனிதன் தன் மனைவியின் 7 வருட நம்பிக்கையை தன் காலடியில் மிதித்துவிட்டு இங்கே நின்றிருந்தானோ அவன் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் நம்பிக்கையின் பாடங்களை நடத்தி கொண்டிருந்தான். அவன் மேலும் கூறினான், இந்த பயணத்தில் என் பின்னால் உறுதியாக நின்று எனக்கு ஊக்கமாக இருந்த என் நிறுவனத்தின் 20% ஈக்விட்டி பார்ட்னர் யாழினி. தேங்க்யூ யாழினி ஃபார் பிலீவிங் இன் மீ. இளமாறன் மேடையிலிருந்து யாழினியை நோக்கி கை காட்டினான். யாழினி வெட்கத்தில் சிவந்தாள். ஹாலில் மீண்டும் ஒருமுறை கைதட்டல் சத்தம் எழுந்தது. சரியாக அந்த கணத்தில் ஹாலில் கைதட்டல் சத்தம் எதிரொலித்து கொண்டிருந்த அதே நேரத்தில் கிராண்ட் பால்ரூமின் அந்த பிரம்மாண்ட கனமான மரக்கதவுகள் இருபுறமும் திடீரென அகல திறக்கப்பட்டன. கதவு திறக்கப்பட்ட சத்தத்தால் பின் வரிசையில் இருந்த சில மக்களின் கவனம் அங்கே திரும்பியது. வெளி லாபியில் இருந்து வரும் பிரகாசமான வெளிச்சத்தின் பின்னணியில் ஒரு உருவம் நின்றிருந்தது. அது ஈஷா. அவளது அந்த டார்க் ப்ளூ காஞ்சிபுரம் புடவை, முகத்தில் இருந்த அந்த ராஜரீக மற்றும் உறுதியான பாவம் மற்றும் கண்களில் இருந்த கூர்மையான பார்வை. அவள் தன் சாம்ராஜ்யத்தில் கிளர்ச்சி ஏற்பட்டு இப்போது தன் கிளர்ச்சியாளர்களின் தலையை சீவ வந்த ஒரு ராணியைப் போல காட்சியளித்தாள். ஈஷா ஹாலுக்குள் காலடி வைத்தாள். அவளது ஹை ஹீல்ஸ் சாண்டல்ஸ் இத்தாலியன் மார்பிள் தரையின் மேல் ஏற்படுத்தும் சத்தம் மிகவும் தெளிவாக கேட்டது. கட் கட் கட். ஹாலில் இருந்த எந்தெந்த நபர்களின் பார்வை ஈஷாவின் மேல் விழுந்ததோ அவர்கள் தானாகவே அமைதியாயினர். அவளது ஆளுமையே அவ்வளவு செல்வாக்கு மிக்கதாகவும் பலமிக்கதாகவும் இருந்தது. அவளது அருகிலிருந்த மக்கள் தானாகவே ஒதுங்கி அவளுக்கு மேடையை நோக்கி செல்வதற்கான வழியை ஏற்படுத்தி கொடுத்தனர். பார்க்க பார்க்க ஒட்டுமொத்த பால்ரூமிலும் ஒரு அபூர்வமான மற்றும் மயான அமைதி பரவியது. யாரோ திடீரென மியூசிக் சிஸ்டத்தின் சத்தத்தை மியூட் செய்தனர். இப்போது வெறும் ஈஷாவின் சாண்டல்களின் கட்கட் சத்தமும் மக்களின் முணுமுணுப்பும் மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தது. மேடையில் நின்று கொண்டிருந்த இளமாறனுக்கு ஆரம்பத்தில் ஒன்றும் புரியவில்லை. மக்கள் ஏன் திடீரென அமைதியானார்கள் என்று. அவன் தன் பார்வையை முன்னால் திருப்பினான். கூட்டத்தை கிழித்து கொண்டு நேரடியாக மேடையின் திசையில் மிகுந்த ராயலாக நடந்து வரும் ஈஷாவின் மேல் அவனது பார்வை விழுந்தது. அந்த கணத்தில் இளமாறனின் காலடி மணல் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த நிலமுமே சரிந்தது. அவனது கையில் இருந்த மைக் நடுங்கியது. அதிலிருந்து ஒரு விசித்திரமான க்ரீச் என்ற சத்தம் வந்தது. அவனது கையில் இருந்த ஷாம்பின் கிளாஸ் கீழே விழுந்து கார்பெட்டின் மேல் சிந்தியது. இப்போது அவனிடம் வார்த்தைகளும் இல்லை, சாக்குப்போக்குகளும் இல்லை. அவனது முகத்தில் இருந்த அந்த அகங்கார தன்னம்பிக்கை ஒரே நொடியில் எங்கோ பறந்து போனது. அவனது முகத்தின் இரத்தம் சுத்தமாக உறிஞ்சப்பட்டது போல அவன் ஒரு பேயை பார்த்தது போல வெளுத்து போனான். அவனது கழுத்தில் இருந்த போ டை
அவனுக்கு திடீரென தூக்கு கயிறு போல நெரிப்பது போல தோன்றியது. அவனது நெற்றியிலும் மூக்கின் நுனியிலும் ஏசியின் குளிர்ந்த காற்றிலும் வேர்வை துளிகள் அரும்பின. அவனது கண்கள் பயத்தாலும் ஆச்சரியத்தாலும் எவ்வளவு விரிந்தன என்றால் அவை இப்போதே வெளியே வந்துவிடும் போலிருந்தது. ஈஷா இங்கே எப்படி? அவளுக்கு இது எப்படி தெரிந்தது? அவள் இங்கே என்ன செய்கிறாள்? அவனது மூளையில் ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் மின்னலாய் வெட்டின. ஆனால் அவனது வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வரவில்லை. அவனது நிலைமை ஹெட்லைட்டின் வெளிச்சத்தில் மாட்டிய ஒரு மிரண்ட மானை போலிருந்தது. மேடைக்கு கீழே மிக சரியாக முதல் வரிசையில் நின்று கொண்டிருந்த யாழினியும் ஈஷாவை பார்த்தாள். ஆரம்பத்தில் யாழினியின் முகத்தில் ஆச்சரியம் கலந்த மகிழ்ச்சி ஏற்பட்டது. அட வாவ், என் சீனியர் கொலீக் ஈஷா என் பார்ட்டிக்கு வந்திருக்கிறாள் என்று அவள் அப்பாவியாக நினைத்து கொண்டாள். அவள் ஈஷாவுக்கு கை காட்டுவதற்காக தன் கையை சற்றே உயர்த்தவும் செய்தாள். ஆனால் ஈஷா யாழினியை திரும்பி பார்க்கக்கூட இல்லை. அவளது பார்வை மேடையில் நடுங்கிக் கொண்டிருந்த இளமாறனின் மேல் ஒரு அம்பை போல நிலைத்திருந்தது. ஈஷா நடந்து நேரடியாக மேடையின் அருகில் வந்தாள். அங்கே இருந்த ஒரு சிறிய படிக்கட்டுகளின் வழியே அவள் மிகவும் கம்பீரமான ஆனால் உறுதியான அடிகளுடன் மேடையில் ஏறினாள். இளமாறனின் உடலில் இப்போது நின்று கொண்டிருக்கும் பலம் கூட இல்லை. அவன் 2 அடிகள் பின்னால் நகர்ந்தான். ஈஷா நேரடியாக இளமாறனின் முன்னால் வந்து நின்றாள். இருவருக்கும் இடையே வெறும் 2 அடி இடைவெளிதான் இருந்தது. ஒட்டுமொத்த ஹாலும் மூச்சை அடக்கி இந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்தது. யாருக்கும் ஒன்றும் புரியவில்லை. இந்த அழகான மற்றும் ராஜரீக பெண் யார் என்றும் நிறுவனத்தின் ஃபவுண்டர் ஏன் இப்படி நடுங்குகிறார் என்றும். ஈஷா இளமாறனின் கண்களை நேருக்கு நேர் சந்தித்தாள். இளமாறன் பார்வையை திருப்ப முயன்றான். ஆனால் ஈஷாவின் பார்வை அவனை எரிப்பது போலிருந்தது. அவள் மிகவும் அமைதியாக ஒரே ஒரு இழுப்பில் இளமாறனின் கையில் இருந்த அந்த மைக்கை பறித்தாள். இளமாறன் எந்த ஒரு எதிர்ப்பும் காட்டவில்லை. அவனது கைகள் பலமிழந்து போயிருந்தன. ஈஷா மைக்கை கையில் எடுத்தாள். ஒரு நீண்ட மூச்சை இழுத்து மேடையில் இருந்து ஒட்டுமொத்த ஹாலையும் பார்த்தாள். ஹாலில் சத்தமாக ஊசி விழும் சத்தம் கூட கேட்கும் அளவுக்கு அமைதி நிலவியது. பின்னர் ஈஷாவின் மிகவும் தெளிவான, கூர்மையான மற்றும் சுயமரியாதை மிக்க குரல் ஒட்டுமொத்த கிராண்ட் சோலாவின் பால்ரூமிலும் எதிரொலித்தது. குட் ஈவினிங் எவ்ரி ஒன். வணக்கம். ஈஷாவின் குரலில் ஒரு இயற்கையான மரியாதை இருந்தது. ஆனால் அதைவிட அதிகமாக ஒரு பயங்கரமான கனிவு இருந்தது. என்னை மன்னித்து விடுங்கள். உங்களின் இந்த அழகான மற்றும் அதிகம் பேசப்படும் லான்ச் பார்ட்டியில் நான் சிறிய இடையூறு ஏற்படுத்திவிட்டேன். நான் பார்க்கிறேன், சென்னையின் பல முன்னணி முதலீட்டாளர்கள் இன்று இங்கே வந்திருக்கிறார்கள். இளமாறன் இப்போதுதான் உங்கள் அனைவருக்கும் முதலீடு மற்றும் நம்பிக்கை என்ற 2 வார்த்தைகளின் மிகவும் அழகான அர்த்தத்தை விளக்கினான். ஆனால் எனக்கு தோன்றுகிறது, INY கேபிட்டலின் இந்த பிரம்மாண்ட லான்ச்சில் ஒரு மிக முக்கியமான நபரின் அறிமுகத்தை கொடுக்க எங்கோ மறந்துவிட்டார்கள். ஈஷா ஒரு கணம் நிறுத்தினாள். அவள் கீழே முதல் வரிசையில் நின்று கொண்டிருந்த யாழினியை பார்த்தாள். யாழினி இப்போது முற்றிலும் குழம்பி போயிருந்தாள். ஈஷா தன் பார்வையை மீண்டும் கூட்டத்தின் பக்கம் திருப்பி மிகவும் அமைதியான ஆனால் இதயத்தை தொடும் குரலில் கூறினாள், என்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறேன். நான் ஈஷா இளமாறன். கடந்த 7 வருடங்களாக எந்த மனிதனின் மேல் நான் என் குருட்டு நம்பிக்கையை வைத்தேனோ அந்த மேடையில் நின்று கொண்டிருக்கும் விஷனரி மனிதனின் அதிகாரப்பூர்வமான மற்றும் சட்டப்பூர்வமான மனைவி நான். I am his wife of 7 years. இந்த வார்த்தையை உச்சரித்ததும் ஹாலில் ஏதோ ஒரு பாம் வெடித்தது போன்ற ரியாக்ஷன் ஏற்பட்டது. மக்களிடையே ஒரு பெரிய மற்றும் அதிர்ச்சிகரமான முணுமுணுப்பு தொடங்கியது. மனைவியா? அப்படியானால் இந்த யாழினி யார்? 7 வருடங்களா? மக்களின் முகத்தில் ஆச்சரியமும் குழப்பமும் நிறைந்திருந்தன. பல முதலீட்டாளர்கள் ஒருவரையொருவர் கேள்விக்குறியுடன் பார்த்து கொண்டனர். ஆனால் எல்லாவற்றையும் விட பயங்கரமான நிலைமை யாழினியுடையதாக இருந்தது. மனைவி என்ற வார்த்தை
யாழினியின் காதில் விழுந்ததும் அவளது மூளையில் ஏதோ ஷார்ட் சர்க்கியூட் ஆனது போலிருந்தது. அவளது கையில் இருந்த ஷாம்பெயின் கிளாஸ் நழுவி கீழே இத்தாலியன் மார்பிள் தரையில் விழுந்து ஆயிரக்கணக்கான துண்டுகளாக உடைந்தது. அவளது இதுவரைக்குமான கனவுகளைப் போலவே சலார் என்ற அந்த சத்தம் அந்த அமைதியில் மிகவும் பயங்கரமாக கேட்டது. யாழினி அவிசுவாசத்துடனும் கண்ணீர் தேங்கிய கண்களுடனும் மேடையை பார்த்தாள். அவளது கண்கள் இளமாறனிடம் பதில் கேட்டுக்கொண்டிருந்தன. சொல், இவள் பொய் சொல்கிறாள் என்று சொல், இது ஒரு விளையாட்டு என்று சொல் என்று. ஆனால் இளமாறன் தன் தலையை குனிந்து கொண்டு குற்ற உணர்ச்சியுடனும் பயத்தாலும் நடுங்கிக் கொண்டு நின்றிருந்தான். அவனது அந்த மௌனம் யாழினிக்கு வாழ்க்கையின் மிக கொடூரமான மற்றும் பயங்கரமான உண்மையை உணர்த்தியிருந்தது. எந்த மனிதனுடன் அவள் 3 வருடங்களாக வாழ்ந்து கொண்டிருந்தாளோ அவன் ஏற்கனவே திருமணமானவன். மேடையில் நின்று கொண்டிருந்த இளமாறன் இப்போது எப்படியோ தன் குரலை கண்டெடுத்து ஈஷாவிடம் மிகவும் தீனமான மற்றும் கெஞ்சும் பார்வையில் பார்த்து திக்கி திணறி கூறினான். ஈஷா, ப்ளீஸ், நாம் வீட்டில் பேசலாம். திஸ் இஸ் நாட் தி ரைட் பிளேஸ். ப்ளீஸ் டோன்ட் டூ திஸ். மக்கள் பார்க்கிறார்கள். ஈஷா மைக்கை சற்றே தள்ளி வைத்துவிட்டு இளமாறனின் மிக அருகில் சென்று நின்றாள். அவளது உதடுகளில் ஒரு மிகவும் கூர்மையான மற்றும் குளிர்ந்த புன்னகை அரும்பியது. அவள் அவனுக்கு மட்டுமே கேட்கும் குரலில் பதிலளித்தாள். ஆனால் அது ஒரு கூர்மையான வாளை போல அவனது இதயத்தில் பாய்ந்தது. வீடா? எந்த வீடு இளமாறன்? அந்த மேடவாக்கத்தில் இருக்கும் வீடா? அல்லது நீ யாழினிக்காக பெருங்குடியில் வாங்கிய அந்த 50 லட்சம் ரூபாய் புதிய ஃப்ளாட்டா? அண்ட் டோன்ட் டூ திஸ். நீ என் முதுகில் குத்தும்போது இந்த எண்ணம் உனக்கு வந்ததா? இன்று நீ உன்னுடைய லான்ச் பார்ட்டியை என்ஜாய் செய் இளமாறன். காரணம், இந்த பார்ட்டியை நான் உன்னுடைய வாழ்க்கையின் மோஸ்ட் மெமரபிள் பார்ட்டியாக மாற்றப் போகிறேன். ஈஷா மீண்டும் மைக்கை தன் உதடுகளுக்கு அருகில் கொண்டு சென்றாள். அவள் தன் கிளட்ச் பேக்கில் இருந்து ஒரு தடிமனான ஃபைலை வெளியே எடுத்தாள். அந்த ஃபைலின் மேல் HDFC பேங்க் மற்றும் ஜெரோதாவின் தெளிவான லோகோக்கள் தெரிந்தன. ஹாலில் இருந்த முணுமுணுப்பு மீண்டும் அமைதியானது. அனைவரின் பார்வைகளும் இப்போது ஈஷாவின் கையில் இருந்த அந்த ஃபைலின் மேல் நிலைத்திருந்தன. ஈஷா மிகவும் ஊடுருவும் பார்வையுடன் மேடையின் முன்னால் இருந்த முதலீட்டாளர்களை பார்த்து கூறினாள். நீங்கள் அனைவரும் இப்போதுதான் கேட்டீர்கள். இந்த நிறுவனம் INY, அதாவது இளமாறன் மற்றும் யாழினி என்று. ஆனால் இந்த அழகான லோகோவின் மற்றும் இந்த பொய் காதல் கதையின் பின்னால் மறைந்திருக்கும் ஒரு மிகவும் அருவருப்பான மற்றும் குற்றவியல் உண்மையை நான் இன்று உங்கள் அனைவரின் முன்னாலும் வைக்கப் போகிறேன். காரணம், நீங்கள் உங்களின் கடின உழைப்பின் பணத்தை இந்த நிறுவனத்தில் முதலீடு செய்வதற்கு முன்பு இந்த INY கேபிட்டலின் உண்மையான அஸ்திவாரம் எதன் மேல் நிற்கிறது என்ற தகவல் உங்களுக்கு தெரிந்திருப்பது அவசியம். ஈஷா ஃபைலின் முதல் பக்கத்தை திறந்தாள். ஒட்டுமொத்த ஹாலும் இப்போது வரவிருக்கும் மிகப்பெரிய நிலநடுக்கத்தின் எதிர்பார்ப்பில் மூச்சை அடக்கி நின்றிருந்தது. இளமாறனின் கண்கள் பிதுங்கும் நிலை வந்திருந்தது. யாழினி ஒரு சிலையைப் போல மரத்துப்போய் நின்றிருந்தாள். ஈஷாவின் பார்வை ஃபைலில் இருந்த ஆவணங்களிலிருந்து நேரடியாக முன்னால் இருந்த கூட்டத்தின் மேல் சென்றது. என் கையில் இருக்கும் இந்த ஆவணங்கள் வெறும் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டுகள் அல்ல, மாறாக ஒரு மிகவும் கொடூரமான ஏமாற்று வேலை மற்றும் பொருளாதார குற்றத்தின் நேரடி ஆதாரங்களாகும். ஈஷாவின் குரல் இப்போது மேலும் கூர்மையாகவும் கம்பீரமாகவும் மாறியது. அவள் ஒவ்வொன்றாக எண்களை வாசிக்கத் தொடங்கினாள். இந்த INY கேபிட்டலின் எந்த கோபுரம் இன்று உங்கள் முன்னால் நிறுத்தப்பட்டுள்ளதோ அதன் மூலதனத்தை இளமாறன் எந்த ஒரு ஷேர் மார்க்கெட்டின் லாபத்திலிருந்தோ அல்லது அவனது அந்த விஷனிலிருந்தோ உருவாக்கவில்லை. இந்த மூலதனத்தை அவன் தன் சொந்த மனைவியின், அதாவது என்னுடைய ஜாயிண்ட் அக்கவுண்டிலிருந்து மிகவும் குளிர்ந்த மூளையுடன் திருடியிருக்கிறான். கடந்த 1 வருடத்தில் இளமாறன் என்னுடைய மற்றும் அவனுடைய கூட்டு கணக்கிலிருந்து
கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாயை கோஃபவுண்டர் யாழினியின் தனிப்பட்ட கணக்கிற்கு மாற்றியிருக்கிறான். அத்தோடு கொடுமை என்னவென்றால், ஈஷா ஃபைலில் இருந்து ஒரு மஞ்சள் நிற ரசீதை வெளியே எடுத்து அதனை காற்றில் உயர்த்தினாள். கொடுமை என்னவென்றால், சில வாரங்களுக்கு முன்பு இதே இளமாறன் என்னுடைய மற்றும் அவனுடைய எதிர்காலத்திற்காக சேமித்த 50 லட்சம் ரூபாய் சேமிப்பில் கொள்ளையடித்திருக்கிறான். அவன் அந்த 50 லட்சம் ரூபாயை சுப்ரீம் டெவலப்பருக்கு டிரான்ஸ்ஃபர் செய்தான். எதற்காக? இதோ இந்த யாழினிக்காக பெருங்குடியில் ஒரு ஆடம்பர லக்ஸரி பென்ட் ஹவுஸ் புக் செய்வதற்காக. என் வேர்வையின், என் உழைப்பின் பணத்தை கொண்டு இந்த மனிதன் மற்றொரு பெண்ணுக்கு மாளிகை கட்டி கொடுத்து கொண்டிருந்தான். இன்று அதே பணத்தை கொண்டு உங்களிடம் வந்து நம்பிக்கையை பற்றியும் முதலீட்டை பற்றியும் பேசிக் கொண்டிருக்கிறான். இந்த மனிதன் தன் சொந்த வீட்டில் தன் 7 வருட மனைவியிடம் உண்மையாக இருக்க முடியவில்லையோ, தன் மனைவியின் பணத்தை கொள்ளையடித்து இரட்டை வாழ்க்கை வாழ்கிறானோ, அந்த மனிதன் உங்களின் கோடிக்கணக்கான ரூபாய் முதலீட்டில் உண்மையாக இருப்பான் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? ஈஷா அதே கணத்தில் சில முக்கியமான பேங்க் ஸ்டேட்மெண்ட்டுகள், ஆர்டிஜிஎஸ் ரசீதுகள் மற்றும் ஃப்ளாட் புக்கிங் ஆவணங்களை முன்னால் இருந்த பெரிய எல்இடி ஸ்க்ரீனில் ப்ரொஜெக்ட் செய்தாள். இப்போது இந்த விஷயம் வெறும் தனிப்பட்ட விஷயமாக இருக்கவில்லை. ஆதாரங்கள் அனைவரின் கண்களுக்கு முன்னால் இருந்தன. ஈஷாவின் வார்த்தைகள் எரியும் கங்குகளைப் போல மேடையில் இருந்து வெளிவந்து ஹாலில் இருந்த ஒவ்வொருவரின் மூளையிலும் புகுந்தன. ஒட்டுமொத்த ஹாலிலும் ஒரு பயங்கரமான மற்றும் கோபமான முணுமுணுப்பு தொடங்கியது. அனைவருக்கும் முன்னால் நின்று கொண்டிருந்த சென்னையின் ஒரு மிகவும் புகழ்பெற்ற தொழிலதிபர் ஸ்ரீரங் தேஷ்முக் சார் கோபத்துடன் முன்னோக்கி வந்தார். அவர் கையில் இருந்த ஒயின் கிளாஸை அருகில் இருந்த மேஜையின் மேல் பலமாக அடித்து உடைத்துவிட்டு மிகுந்த ஆக்ரோஷமான குரலில் மேடையில் நின்றிருந்த இளமாறனை பார்த்து கூறினார். இளமாறன், வாட் தி ஹெல் இஸ் திஸ்? நாங்கள் இங்கே உன்னுடைய இந்த அழுக்கு விளையாட்டை பார்க்க வரவில்லை. பிசினஸிலும் முதலீட்டிலும் மிக முக்கியமான விஷயம் கேரக்டர் மற்றும் இன்டெகிரிட்டி தான். நீ உன்னுடைய சொந்த குடும்பத்தின், உன்னுடைய மனைவியின் நம்பிக்கையை துரோகம் செய்து அவளது பணத்தை இப்படி சட்டவிரோதமான வழியில் மாற்ற முடியும் என்றால் எங்களின் பணத்தை நீ சாம்பலாக்க தயங்க மாட்டாய். ஈஷா மேடம் சொல்வதில் உண்மை இருக்கிறது என்பது உன்னுடைய வெளுத்து போன முகத்திலிருந்தே தெளிவாக தெரிகிறது. எங்களை போன்ற புகழ்பெற்ற மக்கள் இப்படிப்பட்ட ஃப்ராட் மற்றும் ஒழுக்கங்கெட்ட மனிதனின் நிறுவனத்தில் ஒரு ரூபாயை கூட முதலீடு செய்ய மாட்டார்கள். தேஷ்முக் சாரின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் இளமாறனின் காலடியில் எஞ்சியிருந்த நிலமும் சரிந்தது. அவன் அழுகை கலந்த குரலில் அவர்களை நிறுத்த முயன்றான். தேஷ்முக் சார், ப்ளீஸ் கேட்டுக்கொள்ளுங்கள். திஸ் இஸ் எ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இது என் பர்சனல் மேட்டர். இதற்கும் பிஸ்னஸுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. ஷட்டப் இளமாறன். மற்றொரு பெரிய இன்வெஸ்டர் கோபத்துடன் கத்தினார். உன்னுடைய இந்த பர்சனல் மேட்டரால் இந்த நிறுவனம் நாளை சட்ட சிக்கலில் மாட்டும். உன்னுடைய மனைவி உன்னுடைய மேல் டிசிபேஷன் ஆஃப் மேரிட்டல் அசட்ஸ் கேஸ் போட்டால் எங்களின் பணம் அதில் மாட்டும். வி ஆர் அவுட் ஆஃப் திஸ் கிராப் என்று கூறிக்கொண்டே தேஷ்முக் சாரும் அவருடன் இருந்த அனைத்து பெரிய முதலீட்டாளர்களும் தொழிலதிபர்களும் கோபத்துடன் ஹாலை விட்டு வெளியேறத் தொடங்கினர். ஏதோ ஒரு பெரிய அணை உடைந்ததைப் போல மக்கள் கடகடவென அந்த கிராண்ட் பால்ரூமை விட்டு வெளியேறினர். ஒவ்வொருவரின் முகத்திலும் இளமாறன் மீதான அருவருப்பும் கோபமும் தெளிவாக தெரிந்தது. சில நிமிடங்களிலேயே அந்த அத்தனை மக்களால் நிறைந்திருந்த விளக்குகளால் ஜொலித்த ஹால் முழுமையாக காலியானது. அங்கே எஞ்சியிருந்தது வெறும் காலி மேஜைகளும் சிந்திய ஒயினும் மற்றும் சிதறிய இளமாறனின் கனவுகளும் மட்டுமே. இளமாறன் மேடையில் முழங்காலிட்டு தன் தலையை பிடித்து கொண்டு அழுது கொண்டிருந்தான். அவனது கோடீஸ்வரனாகும், சென்னையின் மிகப்பெரிய உல்ஃப் ஆகும் கனவு அவனது கண்களுக்கு முன்னாலேயே சாம்பலாகி கொண்டிருந்தது. ஆனால் இந்த சம்பவம் இத்துடன் முடியவில்லை. மேடைக்கு கீழே நின்று கொண்டிருந்த யாழினியின் உடலுக்குள் இப்போது கோபத்தின் அலை வீசியது. அவள் மேடையில் ஏறினாள்.
அவளது முகத்தில் இருந்த அந்த தேவதை கதை இளவரசியின் முகமூடி கழன்று விழுந்திருந்தது. கண்களில் இருந்த மையும் மஸ்காராவும் கண்களில் வழிந்து கொண்டிருந்தன. அவள் ஓடி சென்று இளமாறனின் முன்னால் நின்றாள். இளமாறன் அழுது கொண்டே நிமிர்ந்து பார்த்தான். யாழினி பேபி, ப்ளீஸ் எனக்கு ஒரு சான்ஸ் கொடு, உனக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் செய்கிறேன். சலார் என்ற ஒரு பயங்கரமான சத்தம் ஒட்டுமொத்த ஹாலையும் உலுக்கியது. யாழினி தன் கையில் இருந்த அனைத்து காகிதங்களையும் சுருட்டி இளமாறனின் கன்னத்தில் ஒரு சுரீர் என்ற அறையை விட்டிருந்தாள். அந்த சத்தம் எவ்வளவு பலமாக இருந்தது என்றால் மேடையில் இருந்த மைக்கும் அதிர்ந்தது. என்னை பேபி என்று அழைக்காதே, யாழினி சத்தமாக கத்தினாள். அவளது குரல் கோபத்தாலும் விம்மலாலும் நிறைந்திருந்தது. நீ ஒரு நீசனான மற்றும் கேவலமான மனிதன் இளமாறன். 3 வருடங்கள் என்னை இருட்டில் வைத்திருந்தாய். எனக்கு தோன்றியது நீ என்மேல் உண்மையான அன்பு வைத்திருக்கிறாய் என்று. ஆனால் நீ என்னை ஒரு பொம்மையாக நினைத்து பயன்படுத்தி இருக்கிறாய். சொந்த மனைவியின் பணத்தை திருடி நீ என்னிடம் கெத்து காட்டிக் கொண்டிருந்தாய். நீ என்னையும் பயன்படுத்தி கொண்டாய், அவளையும். என் வாழ்க்கையையும் கரியரையும் சாம்பலாக்கி விட்டாய் நீ. ஐ ஹேட் யூ, ஐ ஜஸ்ட் ஹேட் யூ. யாழினி தன் விரலில் இருந்த அந்த வைர நிச்சயதார்த்த மோதிரத்தை ஆக்ரோஷமாக கழற்றி இளமாறனின் முகத்தில் வீசி எறிந்தாள். அவள் அழுது கொண்டே விம்மி கொண்டே தன் சொந்த விதியை நொந்து கொண்டு அந்த ஹாலை விட்டு வேகமாக வெளியே ஓடினாள். இப்போது அந்த பிரம்மாண்ட மேடையில் இருவர் மட்டுமே எஞ்சியிருந்தனர். ஒருபுறம் தன் சொந்த வினையால் அழிந்து முழங்காலிட்டு அமர்ந்திருக்கும் இளமாறன், மறுபுறம் நிமிர்ந்த நேர்கொண்ட பார்வையுடன் ஒரு வென்ற சாம்ராஜ்யத்தைப் போல நின்று கொண்டிருக்கும் ஈஷா. அவள் இளமாறனை மிகவும் குளிர்ந்த மற்றும் துச்சமான பார்வையில் பார்த்தாள். அவள் ஃபைலை மீண்டும் தன் கிளட்ச் பையினுள் வைத்தாள். எந்த ஒரு கூடுதல் வார்த்தை பரிமாற்றமும் இல்லாமல் மேடையில் இருந்து கீழே இறங்கினாள். ஹாலை விட்டு வெளியேறும்போது அவளது அடிகளில் ஒரு தனித்துவமான தன்னம்பிக்கை இருந்தது. அவள் ஒரு மிகவும் புத்திசாலி மற்றும் இரக்கமற்ற ஆட்டக்காரனை வதம் செய்திருந்தாள், அதுவும் அவனது சொந்த மைதானத்திலேயே. இரவு 2:30 மணி ஆகியிருந்தது. மேடவாக்கத்தின் அந்த ஆடம்பர அப்பார்ட்மெண்ட்டில் முழு அமைதி நிலவியது. வெளியே மழையின் வேகம் அதிகரித்திருந்தது. ஜன்னல் கண்ணாடிகளின் மேல் மழையின் துளிகள் மோதி கொண்டிருந்தன. ஈஷா லிவிங் ரூமில் இருந்த இத்தாலிய சோபாவில் மிகவும் அமைதியாக டீ கப் கையில் பிடித்து கொண்டு அமர்ந்திருந்தாள். அவள் புடவையை மாற்றிவிட்டு இப்போது அவளது வழக்கமான வசதியான ஆடைகளை அணிந்திருந்தாள். அவளது முகத்தில் இப்போது எந்த ஒரு பதற்றமும் இல்லை. மாறாக ஒரு ஆழமான அமைதி இருந்தது. பிரதான கதவின் அருகில் 2 பெரிய டிராவல் பேக்குகள் பேக் செய்து வைக்கப்பட்டிருந்தன. திடீரென கதவின் பூட்டில் சாவி சுழன்றது. கதவை திறந்து கொண்டு இளமாறன் உள்ளே வந்தான். அவனது நிலைமை மிகவும் பரிதாபமாக இருந்தது. டக்ஸிடோவின் கோட் எங்கோ தொலைந்திருந்தது. ஷர்ட்டின் பட்டன்கள் உடைந்திருந்தன. தலைமுடி கலைந்திருந்தது. கண்கள் அழுது அழுது வீங்கி இருந்தன. அவன் சாட்சாத் ஒரு நடக்கும் பிணத்தைப் போல காட்சியளித்தான். வீட்டிற்குள் வந்ததும் அவனது பார்வை முன்னால் சோஃபாவில் அமைதியாக டீ குடிக்கும் ஈஷாவின் மேல் விழுந்தது. அதன் பிறகு கதவின் அருகில் வைக்கப்பட்டிருந்த 2 பெரிய பேக்குகளின் மேல் விழுந்தது. இளமாறன் ஓடி சென்று ஈஷாவின் காலடியில் தரையில் அமர்ந்தான். அவன் ஈஷாவின் 2 கால்களையும் கெட்டியாக பிடித்து கொண்டு ஒரு சிறிய குழந்தையைப் போல விம்மி விம்மி அழத் தொடங்கினான். ஈஷா, என்னை மன்னித்துவிடு. ப்ளீஸ் ஈஷா, என்னை விட்டு செல்லாதே. என்னிடமிருந்து மிகப்பெரிய தவறு நடந்துவிட்டது. நான் வழி தவறி சென்று விட்டேன். அது என் முட்டாள்தனம். ஆனால் எனக்கு அந்த யாழினி வேண்டாம். என் பிஸ்னஸும் வேண்டாம். எனக்கு வெறும் நீ மட்டும்தான் வேண்டும் ஈஷா. ஐ எம் சாரி. ஐ எம் ஸோ சாரி. உன்னுடைய அனைத்து பணத்தையும் திருப்பி தந்து விடுகிறேன். நாம் மீண்டும் புதியதாக ஆரம்பிப்போம். ப்ளீஸ் என்னை மன்னித்து விடு. இளமாறன் மிகவும் கெஞ்சி கொண்டிருந்தான். அவனது கண்ணீர் ஈஷாவின் கால்களில் விழுந்து கொண்டிருந்தது.
ஈஷா தன் டீ கப்பை டீப்பாயின் மேல் வைத்தாள். அவள் மிகவும் அமைதியாக அருவருப்புடன் தன் கால்களை இளமாறனின் கைகளில் இருந்து விடுவித்து கொண்டாள். அவள் சோஃபாவில் இருந்து எழுந்து நின்றாள். தவறு. ஈஷாவின் குரல் இப்போது கோபமானதாக இல்லை. மாறாக அது ஒரு கூர்மையான பனிக்கட்டியைப் போல குளிர்ந்ததாகவும் குத்துவதாகவும் இருந்தது. இளமாறன், டிராஃபிக் சிக்னலை மீறுவது தவறு. ஆஃபீஸில் பிரசன்டேஷனை மறப்பது தவறு. ஆனால் 36 மாதங்கள், 1000க்கும் மேற்பட்ட நாட்கள் ஒரே வீட்டில் வாழ்ந்து கொண்டு தன் சொந்த மனைவியின் கண்ணில் மண்ணை தூவுவது தவறு அல்ல. அது ஒரு மிகவும் திட்டமிட்டு செய்யப்பட்ட சதி. இளமாறன் தலையை குனிந்து அழுது கொண்டே இருந்தான். ஈஷா தொடர்ந்து கூறினாள், நீ என் வீட்டை மட்டும் உடைக்கவில்லை இளமாறன். நீ என் புத்திசாலித்தனத்தை, என் நம்பிக்கையை, என் அஸ்திவாரத்தை அவமதித்திருக்கிறாய். நீ என்னை சாதாரணமாக நினைத்து விட்டாய். உனக்கு தோன்றியது, ஈஷா என்ன அவ்வளவு அப்பாவியா? அவளுக்கு ஷேர் மார்க்கெட்டை பற்றி என்ன தெரிய போகிறது? அவள் வெறும் வீட்டிலும் ஆஃபீஸிலும் உழைக்கும் ஒரு மிஷின் என்று. ஆனால் நீ இதை மறந்துவிட்டாய். ஒரு பெண் தன் குடும்பத்திற்காக அனைத்தையும் பணயம் வைக்கும்போது அதே பெண் அந்த குடும்பத்தை உடைப்பவனை ரோட்டிற்கு கொண்டு வரும் பலத்தையும் கொண்டிருக்கிறாள் என்று. ஆனால் ஈஷா, 7 வருட குடும்ப வாழ்க்கை நம்முடையது. ஒரே ஒரு தவறுக்காக நீ இவை அனைத்தையும் உடைக்கப் போகிறாயா? இளமாறன் தன் கடைசி பரிதாபகரமான முயற்சியை செய்தான். அந்த குடும்பத்தை நீ பெசன் நகரின் அந்த ரெஸ்டாரண்டிலும் பெருங்குடியின் அந்த ஃப்ளாட்டின் கனவிலும் ஏற்கனவே உடைத்துவிட்டாய் இளமாறன். இப்போது நான் வெறும் அதன் சாம்பலை சுத்தம் செய்கிறேன். ஈஷா மிகவும் உறுதியாக கூறினாள். அவள் டீப்பாயின் மேல் வைக்கப்பட்டிருந்த ஒரு தடிமனான சட்டப்பூர்வமான கவரை எடுத்து அதனை இளமாறனின் முகத்தில் வீசினாள். இது என்ன? இளமாறன் நடுங்கும் கைகளால் அந்த கவரை திறந்தான். இவை விவாகரத்து பேப்பர்கள் இளமாறன். அத்தோடு மிஸ் அப்ரிசியேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் மற்றும் ஃபைனான்ஷியல் ஃப்ராடின் சட்டப்பூர்வ நோட்டீஸ். என் வக்கீல் கல்கி இதனை மிகவும் அன்போடு உனக்காக டிராஃப்ட் செய்திருக்கிறாள். நீ என்னுடைய ஒவ்வொரு ரூபாயை திருடி அந்த யாழினியிடமும் உன்னுடைய அந்த பொய் நிறுவனத்திடமும் அளித்தாய் அல்லவா? அதன் கணக்கை இப்போது நாம் சென்னை ஃபேமிலி மற்றும் சிவில் கோர்ட்டில் பார்ப்போம். உன்னை ரோட்டில் பிச்சு எடுக்க வைப்பேன். இது உனக்கு என் ப்ராமிஸ். இளமாறன் சூனியத்தை பார்த்து கொண்டிருந்தான். அவனிடம் இப்போது பேசுவதற்கு ஒரு வார்த்தை கூட எஞ்சியிருக்கவில்லை. அவனது அனைத்து வழிகளும் மூடப்பட்டிருந்தன. அண்ட் எஸ், ஈஷா கதவை நோக்கி விரல் காட்டினாள். அந்த கதவின் அருகில் வைக்கப்பட்டிருக்கும் பேக்குகள் உன்னுடையவை. நான் என் சாமான்களை பேக் செய்யவில்லை. காரணம், இந்த வீட்டின் மேல் எனக்கும் அவ்வளவுதான் உரிமை இருக்கிறது. நாளை காலையிலிருந்து இங்கே சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் தொடங்கும். இந்த வீட்டை பற்றிய அடுத்த முடிவு கோர்ட்டில் நடக்கும். எனவே இப்போதே உன்னுடைய அந்த அழுக்கு பேக்கை எடுத்துக்கொண்டு என் வீட்டிலிருந்து, என் வாழ்க்கையிலிருந்து நிரந்தரமாக தொலையவும். இப்போதே வெளியே போ. ஈஷாவின் கடைசி குரல் ஒரு சிம்ம கர்ஜனையைப் போல எதிரொலித்தது. இளமாறனுக்கு புரிந்தது, இனி இங்கே அழுவதிலோ அல்லது பிச்சை கேட்பதிலோ எந்த ஒரு அர்த்தமும் இல்லை என்று. ஈஷாவின் முடிவு கல்லின் மேல் எழுதப்பட்ட கோட்டை போல உறுதியாக இருந்தது. அவன் எப்படியோ தட்டு தடுமாறி எழுந்தான். தன் வீங்கிய வெட்கக்கேடான முகத்தை மறைத்து கொண்டு அந்த 2 பெரிய பேக்குகளையும் தூக்கி கொண்டு வீட்டின் கதவை தாண்டி வெளியேறினான். ஈஷா முன்னோக்கி சென்று மிகவும் பலமாக கதவை சாத்தினாள். கிளிக் என்ற அந்த பூட்டின் சத்தம் ஈஷாவின் காதுகளில் ஒரு சுமூகமான சங்கீதத்தைப் போல எதிரொலித்தது. அவள் ஒரு மிகவும் ஆழமான மற்றும் பெரிய மூச்சை இழுத்தாள். நெஞ்சின் மேலிருந்த பல டன்களின் பாரம் ஒரே கணத்தில் இறங்கியது போல அவளுக்கு தோன்றியது. அவள் நடந்து பால்கனிக்கு வந்தாள். வெளியே சென்னையின் ஆகாயத்தில் மழை ஓய்ந்திருந்தது. கிழக்கே ஒரு மிகவும் அழகான மற்றும் செவ்வானத்தின் விடியல் மலர்ந்து கொண்டிருந்தது. குளிர்ந்த மற்றும் தூய்மையான காற்று அவளது முகத்தை தொட்டு சென்றது. அவள் கண்களை மூடிக்கொண்டு 2 கைகளையும் காற்றில் விரித்தாள்.
அவளது கழுத்தில் இப்போது அந்த பாரமாக தோன்றிய மாங்கல்யத்தின் வட்டு இல்லை. மாறாக அவளது கண்களில் ஒரு புதிய ஒளியும் முகத்தில் ஒரு எல்லையற்ற சுதந்திரத்தின் மற்றும் சுயமரியாதையின் மகிழ்ச்சியும் இருந்தது. அவளது குடும்ப வாழ்க்கை உடைந்திருந்தது என்பது உண்மைதான். ஆனால் அந்த உடைந்த குடும்பத்தின் சாம்பலில் இருந்து ஒரு மிகவும் பலமிக்க, சுதந்திரமான மற்றும் தன் சொந்த நிபந்தனைகளின்படி வாழும் ஒரு புதிய ஈஷா இன்று பிறந்திருந்தாள். அவள் யாருடைய ஏமாற்றப்பட்ட மனைவியும் அல்ல. மாறாக தன் வாழ்க்கையின் ஒரே மற்றும் உறுதியான சிற்பி அவள். நாளைய சூரியன் அவளது சுயமரியாதையின் ஒளியை மட்டுமே கொண்டு உதயமாகப் போகிறது. ஏனெனில் சில உறவுகள் முறியும் போது மனிதன் தோற்பதில்லை, மாறாக தன்னைத்தானே மீண்டும் கண்டறிகிறான். ஈஷாவின் இந்த கதை நமக்கு ஒரே ஒரு விஷயத்தை தான் கற்றுக் கொடுக்கிறது. நம்பிக்கை உடைந்தாலும் வாழ்க்கை முடிந்து விடுவதில்லை. மாறாக தன் சொந்த சுயமரியாதைக்காக எழுந்து நின்றால் புதிய வாழ்க்கை தொடங்குகிறது. நண்பர்களே, உங்கள் கருத்துப்படி ஈஷா எடுத்த முடிவு சரியானது தானா? உங்கள் கருத்தை கமெண்டில் நிச்சயம் எழுதுங்கள். இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது என்று கருத்து தெரிவிக்கவும். கதை பிடித்திருந்தால் அதை விரும்பி உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.